जानकीकान्तस्मरणं जय जय राम राम। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुमूर्ति की जय। गुरुवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। भगवन्नाम साम्राज्यलक्ष्मी सर्वस्वविग्रहम् श्रीमद्बोधेन्द्रयोगीन्द्रदेशिकेन्द्रमुपास्महे। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालान्धदान हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापलेन भासा कुन्तेन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना असमाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। नयन्ती सङ्कोचं सरसिजरुचं दिक्परिसरे सृजन्ती लौहित्यं नखकिरणचन्द्रार्धगजिता कवीन्द्राणां हृत्कैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। कूजन्तं राम रामीति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकिकोकिलम्। पीलिकाग्रहजातं वाल्मीकिरिति विश्रुतं कविमुख्यम् रामायणस्य जनकम् उपास्महे सततं क्षेमाय। आञ्जनेयमतिपाडलाडनं काञ्चनाब्धिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासनं भावयामि भक्पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतीन्नं राक्षसान्तकम्। वेदवेद्ये परे वंसि जातेति शरदात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरुद्रमदले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनद्वे तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तम्। भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजाय। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत्प्रदं मम। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागम् रुद्राधिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டம் குணமில்லாத வஸ்துவுக்கு குணத்தை கொண்டு போய் ஆரோபிக்கிறார் வால்மீகி பகவான். அப்போ வால்மீகி அதை சொல்லிட்டே போயிட்டார். வால்மீகிக்கு கவலை இல்லை. ஏன்னா வால்மீகிக்கு நன்னா தெரியறது இது லோக சாமான்யமான குணம் அல்லங்கிறது. ஆனா இந்த சொல்றத அது நிர்குணமாச்சு, சகுணம் இல்லையே. சகுணம் தான், சகுணம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அதுக்காக நிர்குண நிராகார வஸ்து ஆச்சே, அதுல கொண்டு போய் நம்ம ஏதாவது குணத்தை சொல்றத லோக சாமான்யமா அது தோணிடுமோங்கிற ஒரு பதட்டம் ராமாயணம் சொல்றவளுக்கு எல்லாருக்கும் இருக்கும் அநேகமா. தசரத மகாராஜா கிட்ட அயோத்தியா ஜனங்கள் குணத்தை சொல்றத ஹாயா சொல்றான்.
அடுத்த அத்தியாயம் அதுல, அடுத்த சர்க்கம் அது. முதல் சர்க்கத்துல ஆரம்பிக்கிறதே வால்மீகிக்கு அப்படியே அந்த ராமா 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 அந்த ராமனே அனுசந்தானம் பண்ணி ராமனே அனுசந்தானம் பண்ணி ஆத்மானுசந்தானம் பண்றது சொல்றதுதான் ராம அனுசந்தானம் பண்றது. அந்த ராமனே அப்படியே அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அந்த அனுசந்தானத்தினுடைய பலன் என்னவா ஆயிடுறது, இந்த ராமனுடைய குணங்களா எப்படி பீரிட்டு கொண்டு வருது. ஸ்ரீ வைஷ்ணவத்துல ஒரு கிரந்தம் இருக்கு, ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. ஆள வந்தார் அப்படிங்கிற பெரியவர் அத அது அவ சொல்றதுதான் சாதிச்சது அப்படின்னு ஆள வந்தார் பண்ணின ஒரு கிரந்தம். அந்த ஆள வந்தார் பண்ணின அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை வேதாந்த தேசிகர் பாக்கிறத எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது லட்சுமி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம், ரங்கநாத அஷ்டக ஸ்தோத்திரம் இப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றத இதுக்கு மாத்திரம் என் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு பேர் கொடுத்தா அப்படின்னு பாக்குறார். அதுக்கு வேதாந்த தேசிகரே காரணத்தை சொல்றார். துவயானுசந்தான சிந்து பரிவாகா அப்படின்னா, துவயம்ங்கிறது வைஷ்ணவத்துல பிரதானமான மந்திரம். அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய கோவில் சந்நிதி ரங்கநாதர் பக்கத்துல போனேன்னா அந்த அந்த பெரிய ஒரு மண்டபம் இருக்கு, கருட மண்டபம்னு பேரு. பெரிய கருடன் இருப்பார் அதுல. இந்த பெரிய கருடனை தாண்டி போகக்கூடிய மண்டபத்துக்கு அந்த வாசல் நுழையக்கூடிய வாசலுக்கு ஆரியப்பட்டால் வாசல் அப்படின்னு பேரு. அதுக்குள்ள வரணும்னு துவஜஸ்தம்பம் கொடிமரம் சொல்லுவோம், துவஜஸ்தம்பம் வரும். இந்த துவஜஸ்தம்பத்துக்கு உள்ள போன உடனே சந்தனு மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. சந்தனு மகாராஜா கட்டி கொடுத்த மண்டபம் அது. அந்த சந்தன மண்டபத்தை அதுல ஒரு சந்தன மண்டபமும் இருக்கு, சந்தனத்தால பண்ணின ஒரு மண்டபமும் இருக்கு. அதனால அதுக்கு சந்தன மண்டபம் இப்ப சொல்றான். அங்கதான் ஜெய விஜயாள் வாசல் இருப்பா. இந்த ஜெய விஜயாலயம் தாண்டி உள்ள போகிறத 24 தூண்கள் கொண்ட காயத்ரி மண்டபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா ரங்கநாதன் காயத்ரியினுடைய சுரூபம்ங்கிறதுனால அந்த 24 அக்ஷரங்கள் கொண்ட காயத்ரியை 24 தூணாக சொல்லி ஒரு மண்டபம் இருக்கு, காயத்ரி மண்டபம்னு பேரு. அதுக்கு அடுத்த மண்டபம் துவய மண்டபம் அப்படின்னு சொல்லுவா. 2 தூண் இருக்கும், 2 தூணுடைய ஆதாரத்துல ஒரு மண்டபம் இருக்கிறது. அப்படி இருக்க முடியுமா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல? 2 தூணுடைய ஆதாரத்துல இதுக்கு மணத்தூண் அப்படின்னு பேரு. அதாவது வாழை 2 கட்டினோம்னா பேரா கட்டினோம்னா மன வாழை அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி 2 தூண் இருக்கிறதுக்கு மணத்தூண் அப்படின்னு பேரு. அது அந்த 2 தூணுமே இந்த துவயங்கிற மந்திரத்தை குறிக்கிறது. ஏன்னா காயத்ரிக்கு அந்த பக்கம் இருக்கு, ரங்கநாதன் பக்கத்துல இருக்கு. அப்போ 24ங்கிறது 2 ஆகிறது, 2ங்கிறது 1 படுத்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அதுல என்ன சொல்றதுன்னா ஸ்ரீமன் நாராயண சரண ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமோ நம, ஸ்ரீமதே நாராயணாய நமஹ இருக்கு. இதுதான் துவயங்கிற மந்திரம். இந்த துவயங்கிற மந்திரத்தை நித்தியமே அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்றதுன்னா அது இப்படியே உரு போடுறது. அதே உருவிட்டு 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 அந்த ஸ்தோத்திரம்ங்கிறது ஸ்தோத்திர ரத்னமா மாறிடுது. அப்படிங்கிற போல வால்மீகி பகவான் சதா ராமனையே உருவிட்டு உருவிட்டு அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அந்த குணங்கள் பீரிட்டு கொண்டு வர்றது. அந்த குணங்கள் பீரிட்டு கொண்டு வரத தசரதனத்தான், அதாவது இந்த ரகுவம்சத்துல வரக்கூடிய ஓரோரோ ராஜாக்களையும் நம்ம பார்த்தோம்னா ஓரோருத்தாளுக்கும் அந்த ஓரோரோ சக்சஸரும் ப்ரொடியூசரை விட ரொம்ப ரொம்ப ஏற்றமா இருக்கான். மனுவை விட ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா இக்ஷாவுக்கு விட ஏற்றம் அப்படிங்கிறது மாந்தாதாவை விட ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு இந்த பரம்பரையில். என்ன அவ அந்த அவ்வளவு அந்த ஜீனும் இவன்கிட்ட இருக்கும், இவனுடைய ஸ்பெஷல் டேலண்டும் அதில் இருக்கும். அது வெளியில செதறி போகாம இருக்குங்கிறத ராமனை பார்க்கிறார். இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்ததுல தசரதனத்தானே அஸ்திரத்துல சிரேஷ்டமானவன் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்காருன்னா ராமன் குணத்திலையும் அஸ்திரத்திலையும் அப்பாவை விட மிஞ்சிட்டாரே அப்படிங்கிறார். அஸ்திரத்துல ராமாயணத்துல இந்த அப்பாவை மிஞ்சின கதைங்கிறது உண்டு. அப்பாவை மிஞ்சின கதை ராமாயணத்துல உண்டு. அதாவது ஒண்ணு அப்பாவை மிஞ்சினது அகஸ்தியரை சொல்றது. அகஸ்தியர் எப்ப அப்பாவை மிஞ்சினார் அப்படின்னா, அகஸ்தியர் இதுல இருந்து உருவானார் அப்படின்னா குடத்திலேருந்து உருவானார். அதனாலதான் அவருக்கு குடமுனின்னு பேரு. குடத்திலேருந்து வந்தாருங்கிறதால அவருக்கு குடமுனின்னு பேரு.
ஒரு குடத்துல எவ்வளவு ஜலம் தேங்கும், அந்த குடத்தினுடைய அளவு என்னமோ அந்த அளவுக்கு தானே ஜலம் தேங்கும். ஆனா அகஸ்தியர் சமுத்திரத்தையே குடிச்சுட்டாரே அப்படின்னு அப்பாவுக்கு மிஞ்சினவரா போயிட்டார் அகஸ்தியர். ராமனை பார்க்கறத தசரதனுக்கும் மிஞ்சி இருக்காராம் ராமர். சொல்றார், இஸ்வஸ்திரேச்ச பிதுஸ்ரேஷ்டோ பபூவ பரதாக்ரஜஹ. இஷு அஸ்திரேச்ச, வில்லும் அம்பிலியும் அப்பாவை விட மிஞ்சி இருக்கார். சர்வ வித்யா வரதஸ்நாதோ யதாவது சாங்க வேத விது. யதாவது சாஸ்திரத்தை படிச்சிருக்காருன்னு சொல்றார். படிக்கிறத யதாவது, இது ஏனோ தானோன்னு படிக்கிறது படிப்பு இல்லையே, யதாவது படிக்கணுமே. இப்ப ராமாயணமே யோசிச்சு பாருங்க. ராமாயணத்துக்குள்ளேயே ராமாயணத்தையே கதாபாகமா படிக்கிறது, ராமாயணத்தையே தாத்விகமா படிக்கிறது, ராமாயணத்தையே மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஊந்தா பண்ணி படிக்கிறது. அதோட முடிச்செடுத்ததும் இல்லை, இன்னும் அதுக்கு இருக்கும். அப்போ நான் என்னன்னா ஜென்மால ஏதாவது ஒரு கிரந்தத்தை பிரதானமா எடுத்துட்டோம். ஒரு கிரந்தம், ஒரு விஷயத்துல தபசு, இந்த ஒரு விஷயத்த அதை திருப்பி 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 சொல்லிட்டே இருக்க அது சித்தியாகும். மந்திரம் சித்தியாகிற மாதிரி இந்த கிரந்தம் சித்தியாகும். இதே பார்த்துட்டு இருக்க இந்த கிரந்தம் சித்தியாகும். ராமனையே பூஜை பண்ண அந்த ராமனுடைய குணகணங்கள் இவனுக்குள்ள தென்பட தொடங்கும். நம்ம எந்த தேவதையை உபாசிக்கிறோமோ அந்த தேவதா உபாசனைங்கிறது சித்தி ஆயின்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான லட்சணம் என்னன்னு கேட்டா, அந்த தேவதையினுடைய ஸ்வரூப விசேஷங்களோ சுபாவ விசேஷங்களோ இந்த உபாசகனுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். இந்த உபாசகனுக்கு அது அவன் வேற எதுக்காகவும் இல்லாம அந்த தேவதையை உபாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் உபாசிக்கிறச்ச. நான் தான் டெய்லி கணபதி கோயிலுக்கு போறேனே, எனக்கு துதுக்கியே வல்லியே அப்படின்னு சொன்னா கணபதி கோயிலுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கேங்கிறத கூட யோசிச்சு பார்க்கணும். வேறதும் இல்லை, பில்டிங் கட்டி முடிக்க வேண்டி இருக்கு, விக்கிரங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. பகவானே மகா கணபதி பிரபு, அந்த விக்கிரங்களை நீக்கித்தான் அந்த கணபதி கோயிலுக்கு போறது அது இல்லை விஷயம். தேவதையை உபாசனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தேவதையை உபாசனை பண்ண 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 அந்த பகவானுடைய குணகணங்கள் எல்லாம் தானா இவனுக்குள்ள அந்த உபாசகனுக்குள்ள வந்துடும். சாஸ்திரத்தை ராமன் உபாசனை பண்ண எப்படி உபாசனை பண்ணிருக்காருன்னா, சாங்க வேத வித்து யதாவத்து உபாசனை பண்ணுறார். எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கிறார். கசடர படிக்கிறார். அந்த படிக்கிறச்ச யதாவத்து படிக்கிறார். சாங்க வேத விது அப்படின்னா வேதத்துக்குண்டான 6 அங்கங்களை சொல்றது. சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ் இப்படிங்கிற 6 அங்கங்களை சொல்றது. இந்த 6 அங்கங்களும் வேதத்துக்கு இந்த பாருங்கோ, பிரபஞ்சத்துல பார்த்தேன்னா அநேகமா எல்லாமே 6 அங்கத்தோடயே இருக்கு. வேதம் ஷடங்கியா இருக்கு. முருகன் ஷண்முகனா இருக்கு. ராமாயணத்துல யுத்த காண்டம் வரைக்கும் பார்த்தா கூட 6 காண்டத்தோடு இருக்கு. அதாவது ஆத்தியாத்மிகத்துல எல்லாமே இந்த 6ங்கிறது தவிர்க்க முடியாம இருக்கு. பாகவதம் பார்த்தேன்னா 12 ஸ்கந்தங்களா இருக்கு. 6னுடைய மல்டிபிள் 12 ஸ்கந்தங்களா இருக்கு. அது மாதிரி பாகவதத்துக்கு பிரதானமான மந்திரம் வாசுதேவ துவாதசாட்சரி, அதுவும் 12 அக்ஷரம். ராமனுக்கு உண்டான மந்திரம் பிரதானமானது ஷடாட்சரி, 6 அக்ஷரம். இந்த 6னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்துக்குள்ள இருக்கு. நாமளும் 6 அங்கமா இருக்கும். மூலாதாரத்திலிருந்து 6 அங்கமா இருக்கும். அது என்ன பாருங்க, இந்த பாகவதத்துல பிரமர கீதம் வருது. பிரமர கீதம் அப்படின்னு ஒரு போர்ஷன் வரும். பிரமரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஷடங்கிரின்னு பேர். பிரமரம் இருக்கு இல்லையா, பிரமரம்னா வண்டு. வண்டுக்கு 6 காலோடு இருக்கு. அந்த இடத்துல பிரம்மரமா வரல, பகவான் தான் பிரம்மரமா வந்திருக்கான். பகவான் அப்படின்னு பார்த்தேன்னா பகவானும் 6 அங்கத்தோடு இருக்கான். பகவானுமே
6 அங்கத்தோடு இருக்கார் பாருங்க. ஐஸ்வர்யம், தர்மம். விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸா ஸ்ரேயः வைராக்யஸ்ய அத மோக்ஷஸ்ய ஷண்ணாம் பக இது ஸ்மிருதா. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய அளவற்றன்னு அர்த்தம். அப்போ அளவற்ற ஐஸ்வர்யம், இது சமக்ரஸ்யங்கிறது எல்லா பதத்தும் கூட சேர்த்துக்கணும். சமக்ரஸ்ய ஐஸ்வர்யஸ்ய, சமக்ரஸ்ய தர்மஸ்ய, சமக்ரஸ்ய வைராக்யஸ்ய, சமக்ரஸ்ய மோக்ஷஸ்ய, சமக்ரஸ்ய வீரியஸ்ய, சமக்ரஸ்ய யசஸ்ய யசஸா, சமக்ரஸ்ய யசஸா இப்படின்னு 6 அங்கத்தோடய பகவான் இருக்கான்னு சொல்றது. இதுக்கு 6க்கும் பகன்னு பேரு. இந்த 6க்குமே பக அப்படின்னு பேரு. நம்ம பாக்ய சுத்தம் சொல்றோம் இல்லையா, அந்த பாக்ய சுத்தம் வழியாக கிடைக்கக்கூடிய பகஸ் இதுதான். இந்த பக ஆர்ட்டு இருக்கோ அவனுக்கு பகவான் அப்படின்னு பேரு. வேதமும் ஆரங்கம், வேதஸ்வரூபியான பகவானும் ஆரங்கம், நாமளும் ஆரங்கம். அதே ராமாயணமும் பிரதானமா ஆரங்கம். இப்படி எல்லாத்துக்குள்ள இந்த 6னுடைய சம்பந்தம் வர்றது பாருங்க. ஏன் வேதம் 5 அங்கமா இருந்திருக்கப்படாதா இல்லையா, இல்ல 4 அங்கமா இருந்திருக்கப்படாதா? சத்வரஹா வேதா, சத்வரஹா புருஷார்த்தத்தை சொல்றது. 4 வேதம் சொல்றத இந்த புருஷார்த்தம் சொல்றது. வேணா வேதம் 6 அங்கத்தோடு இருக்குங்க. சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருப்தம், ஜோதிஷம், சந்தஸ், இப்படி 6 அங்கம். இந்த 6 அங்கம் இல்லாம வேதத்தை தொட முடியாது. இந்த 6 அங்கம் இல்லாம வேதத்தை தொட முடியாது. இது உபனிஷத்தே சொல்றது. உபனிஷத் தைத்திரிய உபனிஷத்தை ஆரம்பிக்கிறத சீக்ஷாம் வியாக்கியாஸ்யாம அப்படின்னு சொல்லி அதை சீக்ஷத்தை சொல்லி அதி ஜோதிஷம், அதி அத்தியாத்மம் இப்படிதெல்லாம் சொல்லிட்டு போறது இல்லையா. அப்ப அந்த சீக்ஷை இன்னொன்னு, இந்த சிக்ஷைன்னு ஒரு அங்கத்தை எடுத்துட்டேன்னா அது இன்னும் பல பல தினசா பிரியறது. சிக்ஷை சொல்றது வர்ணம், ஸ்வரம், மாத்ரா, பலம் அப்படின்னு 4ஆ பிரியறது. வர்ணஸ்வரா, மாத்ரா, பலம், சாம, சந்தாரா, அப்படி வர்ணம், ஸ்வரம், மாத்ரா, பலம், சாமம், சந்தானம், அது 6ஆ பிரியறது. நித்தியதிக்ஷீக்ஷாத்தியாயா அப்படின்னு சொல்லி உபனிஷத் போறது. சோ இந்த 6 அங்கங்களையும் கொண்ட வேதத்தையும் நன்னா உபாசனை பண்ணிருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த வேத சுரூபனா பகவான் இருக்கார் ராமன் அப்படின்னு. தர்ம காமார்த்த தத்வஜ்ஞः ஸ்மிருதிமான் பிரதிபானவான் லௌகிகே சமயாச்சாரே கிருதகல்போ விசாரதः சொன்னார். தர்ம காமார்த்த தத்வஜ்ஞः, புருஷார்த்தம் 4ன்னு சொல்றோம். இங்க வால்மீகி பகவான் சொல்றத தர்ம காம அர்த்த சொல்லிட்டு மோட்சம்னு சொல்லாம அந்த மோட்சத்துக்கு இன்னொரு பேரை கொடுத்தார், தத்துவன்னு கொடுத்தார். தர்ம காமார்த்த மோக்ஷான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த மோக்ஷம் என்கிற பதத்தை சும்மா அப்படி எடுத்து வெளியில போட்டுட முடியாது. என்ன சொல்றேன், பல கோடி ஜென்ம பண்ணின புண்ணியம் இருந்தாத்தான் முக்திங்கிறது ஒண்ணு இருக்குன்னு காதுல கேட்க முடியும். முக்தி அப்படிங்கிற சப்தம் காதுல கேட்கணுமானாலேயே கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணிருக்கணும், குரு கிருப்பை அனுபவிச்சிருக்கணும். அதுவும் முக்தின்னு சொல்றத நம்ம முக்திங்கிறது வேற புதிய ஒரு விஷயமும் அல்ல. முக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, நம்மளுடைய சுரூபமாவே இருக்கக்கூடிய விஷயம். இதுக்குள்ள யோசிச்சு பாருங்க. இப்ப புதிய ஒரு விஷயத்த இங்க சொல்லுறது அப்படின்னா தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்துக்கணும். ஆனா நமக்கு நம்முடைய சுரூபமாகவே இருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா நம்மளை பத்தி சொல்லப்பட்ட விஷயத்த சொல்றதுக்கு ப்ரிப்பரேஷனோடையோ ரெஃபரன்சஸோடையோ தேவையில்லை. ஆனா நம்மளை பத்தி கேட்கறதுக்கு பயங்கரமா ப்ரிப்பேர்ட் ஆக வேண்டி இருக்கு. நம்மளை பத்தி கேட்கறதுங்கிறது தான் வேதாந்தம் கேட்கறது. அந்த வேதாந்தம் கேட்கறதுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டி இருக்குன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தையும் அடைய வேண்டி இருக்கு. சாதனை என்ன, வேதாந்தத்துக்கு யாரு அதிகாரி அப்படின்னு சொன்ன, வேதாந்தம் அப்படிங்கிற அந்த பதமே
வேதத்தினுடைய எண்டு அப்படின்னு லிட்டரல் மீனிங் கொடுக்கறது. ஆனா வேதத்துக்கு ஏது எண்டு என்ன சொல்றத? அனந்தாவை வேதாகா அப்படிங்கிறோம். வேதம் அனந்தமா இருக்குங்கிறத வேதத்துல போய் எங்க எண்டு வைக்க முடியும் இல்லையா? எண்ட்லெஸ் ஆனது வேதம் அப்படிங்கிறத அந்த வேதத்துக்கு போய் எப்படி எண்டு வைக்கிறது? அப்போ இங்க என்ன அர்த்தம்னா, வேதம் சொன்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவு. அந்த அறிவு எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னா, அந்த அறிவு அனுபவமா வரத்த அறிவு எண்டாயிடும். அதாவது அனுபவத்துக்குள்ள அறிவு போய் லயிச்சிடும். அனுபவம் ஒண்ணு வந்துடுத்தோம்னா அந்த அனுபவத்துக்கு இப்ப இக்னரன்ஸ் எதுல போய் லயிக்கிறதுன்னு பார்த்தா அறிவுல இக்னரன்ஸ் போய் லயிச்சுடுறது. இக்னரன்ஸ் அஜ்ஞானம் இந்த அறிவுன்னு சொன்னா, நீ இந்த சரீரம் இல்லை, நாம் இந்த மனசு இல்லை, நாம் இந்த புத்தி இல்லை, நாம் இந்த அகங்காரம் இல்லை, இப்படின்னு ஜஸ்ட் ஃபார் எ சேக் காதல கேட்டுக்கிறோம் இல்லையா? இதுக்குத்தான் அறிவு பேர். இதுதான் அறிவு. இது கேட்ட மாத்திரத்திலே இதனுடைய அனுபவம் வந்துருமா? வந்துடாது. அப்பவே அறிவே அனுபவத்தை நம்ம செப்பரேட் ஆக்குறோம், ரெண்டா பிரிக்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி இப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அனுபவம் வந்துடுத்தா? அப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அனுபவம் வருதுன்னா அகங்காரம் மமதை அந்த இடத்துல இருக்கவே இருக்க முடியாது. ஆனா அகங்கார மமதை இருக்கு. அப்ப அது அறிவு ஜஸ்ட் அறிவாத்தான் இருக்கே ஒழிய அந்த அறிவு என்கிறது அனுபவமாக வல்லை. அந்த அறிவு எப்ப அனுபவமாக வருதோ, இவ்வளவு நாளைக்கும் என்ன பண்ண நினைச்சுட்டு இருந்ததுதான், நான் இந்த உடம்பு, நான் இந்த உடம்பு, இந்த உடம்பு உடம்பு நினைச்சுட்டு இருந்தது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு நீ இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறது லாஜிக்கலி கேட்டோம், லாஜிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்டது. பட் இட் டசன்ட் மீன் தட் அந்த அனுபவம் வந்துருத்துன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியாது. லாஜிக்கலி புரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுனால அது சித்திச்சுடுத்து சொல்ல முடியாது. ஸோ இந்த சரீரம்ங்கிறது என்னைக்கு லாஜிக்கலி கேட்கப்பட்டதோ, அந்த நான் சரீரம் இல்லைங்கிறது என்னைக்கு லாஜிக்கலி கேட்கப்பட்டதோ, அந்த நான் சரீரம் அப்படிங்கிற அந்த இக்னரன்ஸ் அந்த நான் சரீரம் இல்லை அப்படிங்கிற அந்த நாலேஜ்ல போய் லயிச்சுடுத்தும். அந்த நாலேஜ் இந்த இக்னரன்ஸை முழுங்கிடுத்தும். அதே மாதிரி அதே அந்த நான் சரீரம் இல்லைங்கிற அந்த நாலேஜ் எப்போ அனுபவமா வருதோ, அந்த அனுபவம் இந்த நாலேஜ முழுங்கிடும். அனுபவம் மாத்திரம் தான் நிற்கும். இதுக்குதான் வேதாந்தம்னு பேரு. அப்ப இந்த வேதாந்தத்துக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கே தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் வேற ஒன்றும் இல்லை, நீ அப்படிங்கிற நான் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அத உணர்றதுக்கு ப்ரிப்பரேஷனுடைய தேவையில்லை அவருக்கு. இந்த உணர்றோம் இல்லையா, இந்த உணர்றதுக்கு ப்ரிப்பரேஷனோட தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒன்னே ஒன்று இருந்தா போதும், விடுறதுக்கு தெரிஞ்சா போதும். பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறத விட தெரிஞ்சா போதும். பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம், என்னோடது, என்னுடைய ஆத்துக்காரா, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சரீரம், என்னோட மனசு, இப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அது எப்ப வேணா விடுறதுக்கு தயாராத்தான் இருக்கு. வாஸ்தவத்துல நம்மளுடைய பிரகிருதியை சுத்தி பார்த்தலன்னா, மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றா, அஜவத் சரவணம் குறியாத். சாப்பிடுறது யார மாதிரி சாப்பிடணும்னா அஜவத்துக்கு சாப்பிடணுமா. அஜம்னா ஆடு மாதிரி சாப்பிடணுமா. என்ன ஆடு கெட்டு போனதையோ லோ குவாலிட்டி வஸ்துக்களையோ ஆடு சாப்பிடாது. ஹை குவாலிட்டியா தான் ஆடு பார்த்து தான் சாப்பிடும். ரொம்ப சாய்ஸியா இருக்கும் ஆடு சாப்பிட்றத. அந்த ஆடை மாதிரி சாப்பிட்றதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது. அஜவத் சரவணம் குறியாத் சுகவத் பாஷணம் சரேத். பேசுறோம் அப்படின்னா சுகர மாதிரி பேசணுமா. சுகர் அப்படின்னா ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி மாதிரி பேசணும்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். இல்லை சுகத்தை மாதிரி பேசுறது. சுகம்னா கிளி. இந்த கிளிய மாதிரி பேசணும். கிளி பேசுறது அழகாவும் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, பேசினத்தை கேட்டதைத்தான் கிளி பேசுமே ஒழிய எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை கிளி எடுத்து கூடாது. வாஸ்தவத்துல
பாகவதத்தை சொல்றதுக்கு சுகரை தவிர வேற யாராலையும் முடியாது. சுகருங்கிறது நம்ம சில போட்டோ எல்லாம் பாக்குறோம். அது இந்த ஒரு மனுஷனுடைய சரீரத்துல ஒரு கிளியினுடைய தலை வச்சிருக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நான் இல்லைன்னு அதை டினை பண்ணுவதில்லை. ஆனா அது ஒரு தத்துவமா எடுத்துட்டோமானா நாராயணன் கிட்டேந்து வந்திருக்கு. ஆதியில நாராயணன் கிட்டேந்து வர்பலா கூட இல்லாம ஹிருதயத்துக்கு ஹிருதயமா கம்யூனிகேட் பண்ணப்பட்டிருக்கு பாகவதம். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவே அப்படின்னு தான் பாகவதத்தை சொல்றார். பிரம்மா தான் நாராயணன். பிரம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மாங்கிறது இன்னொன்னு தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் வாக்கு வருது. அதனாலதான் பிரம்மாவை வாக்குபதி, வாசஸ்பதி அப்படி எல்லாம் சொல்றான். சரஸ்வதி தேவிக்கு பதி. ஏன்னா பிரம்மாவை இரண்டாவது வந்தா தான் வாக்கினுடைய அவசியம் இருக்கு. ஒண்ணு மாத்திரமா இருந்தா வாக்கினுடைய தேவையில்லை. நான் மாத்திரமா தான் லௌகிகத்திலேயே நான் மாத்திரமா ஒரு ரூமுக்குள்ள இருக்கேன்னா நான் சத்தம் போட்டு பேசிக்கணுமா? ஏய் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு, இப்படி கிறுக்கு வச்சுக்க மாட்டா பக்கத்து வீட்டுக்காரா? சோ பிரம்மாங்கிறது ஒரு செப்பரேட் என்டிட்டி. வந்ததுக்கு அப்புறம் தான் வாக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ பிரம்மாக்கு பகவான் கொடுக்கறத கூட ஹிருதயத்தால தான் கொடுத்தார். அந்த பிரம்மா கிட்டேந்து நாரதருக்கு வாங்மயமா போச்சு. நாரதர் கிட்டேந்து வியாசருக்கு அது வாங்மயமா போச்சு. சோ இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு கேட்டால்தான் நாராயணன் கிட்ட இருக்கு. அப்ப அந்த நாராயணன் கிட்ட இருக்கப்பட்ட வஸ்துவை, அதுவும் லௌகிகம் தொடாத இடம் என்கிறதுக்கு தான் அந்த நாராயணன் சொல்றது. ஏன்னா அது சித் வஸ்து. அந்த இடத்துல லௌகிக சகலம் பாதிச்சுடாது. ஒரு லௌகிக விஷயம் அதுல பாதிச்சுடாது, சுகமோ துக்கமோ ஒன்றும் பாதிச்சுடாது அப்படிங்கிறத. அது என்னன்னா, இப்ப பாகவதன் சொல்றத சாதாரண லௌகிக உதாரணங்கள் சொல்றதே தப்பு. நம்ம புரிய வைக்கிறதுக்காக உதாரணங்களை சொல்ல, அது பாகவதமே நமக்கு லைசன்ஸ் தந்துடுது. பாகவத மகாத்மியத்திலே சொல்றத எல்லாருக்கும் புரியும்படியா ஏதாவது என்ன உதாரணம் இருக்கோ ரொம்ப கொச்சையா இல்லாம அந்த உதாரணங்களை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றது பாகவத மகாத்மியத்துல. அதுக்குள்ளே எங்க கதையே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாகவதத்திலயோ ராமாயணம் சொல்றதையோ, அன்னைக்கு நான் இப்படித்தான் ரோடு வழியா வந்துட்டு இருந்தேன், அப்போ இப்படி நடந்தது எல்லாம் சொன்னேன். நமக்கு இங்க பாலகாண்டமே முடிய மாட்டேங்கிறது 35 நாள்ல. அப்போ ஏன் சொல்ல வந்தேன், அங்கேருந்து வந்திருக்கப்பட்ட வஸ்து அந்த சித் வஸ்து, சுத்தமான வஸ்து. நாராயணன் வேற இல்லை, நாராயணனுடைய ஹிருதய அனுபவம் வேற இல்லை அப்படின்னு பிரம்மா கிட்ட கொடுத்த வஸ்து, அதனுடைய பியூரிட்டி, அதனுடைய சாண்டிட்டி, அதனுடைய சுத்தத்தன்மை இது நஷ்டப்படாம லோகத்துக்கு கொடுக்கணுமானா கிளியாலதான் முடியும். ஏன்னா கிளி அது வரைக்கும் சுகர் வரைக்கும் மனுஷ சம்பந்தமே இல்லை, எல்லாம் தெய்வ சம்பந்தமா தான் இருக்கு சுகர் வரைக்கும். சுகருக்கு அப்புறத்துல இருந்துதான் சூதர்ல இருந்து மனுஷ சம்பந்தம் வருது. சுகர்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் மனுஷ சம்பந்தம் வந்துடுறது. அப்போ தேவ சம்பந்தம் இருக்கிறத எக்ஸ்ட்ரா வார்த்தையோ ஏதோ ஒன்றும் போட மாட்டான். சுகர் வந்தோன்னு பாருங்க எக்ஸ்ட்ரா அதுல ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் ஆச்சுன்னு பாகவதம் சொல்லிட்டு சுகமுகாது அமிர்த திரவ சங்கீதம். சுகருடைய சுவானுபவம் கூட அதுல சுகர் கலத்திட்டாங்க. ஏன்னா அந்த சுவானுபவம் இல்லாட்டனா சாமானிய லோகத்துக்கு புரியாது அப்படிங்கிறதுக்காக. சாமானிய லோகத்துக்கு புரியணுமானா சுகருடைய ஒரு சுவானுபவத்தையும் கூட கலந்து. நான் சுகர் நிறைய வாண்டர் பண்ணியிருக்கேன், சுகர் நிறைய அலைஞ்சிருக்கேன், காடு காடா அழிஞ்சிருக்காரு. எங்க இதிகாச புராணங்கள்ல எல்லாம் எங்க காடுன்னு வரதோ அத ஒன்னில அத உபனிஷத் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டானா சம்சார அடவின்னு எடுத்துக்கலாம். எல்லாம மரம் செடி கொடிகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு காடு அப்படின்னு மாத்திரம் ஒரு இதிகாச புராணம் ஒரு ஒன்னையும் சொல்லாது. பாகவதத்துல வரத்த ஜடபரதருடைய உபாக்கியானம் வருது இல்லையா, அந்த பரத யோகீஸ்வருடைய உபாக்கியானம் வரத்த அதுல ஒரு சம்சாதாரண வர்ணனம் இருக்கு.
இப்ப நீங்கள் இந்த ராமாயணத்தை பார்த்தீங்கன்னாலே, ராமாயணத்தை பார்க்கறத இதுல ஒரு ஆரண்யம் சொல்லப்படுறது, இதுல ஒரு காடு சொல்றது. இந்த காடு இருக்கலாம், இந்த தட்சிண தேசத்தில் இருக்கப்பட்ட தண்டகாரணம் ஆகலாம், தெரியாது. ஆனா அது வாஸ்தவத்துல என்ன அடவி அப்படின்னா உபனிஷத் அப்படிங்கக்கூடிய ஆரண்யம். ஏன்னா வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னாலேயே வேதத்துல உபனிஷத் பாகங்கள் எல்லாத்தையும் புகுத்தி வச்சிருக்கப்பட்ட இடம் ஆரண்ய பாகம். அப்ப அந்த அரண்யத்தை தான், அந்த ஆரண்யத்தை தான் இந்த இடத்துல ராமன் சஞ்சாரம் பண்றார் அப்படின்னு சொல்றது. பிரவிஷ்யத்து மகாரண்யம் தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்றார். மகாரண்யங்கிறார், மகத் ஆரண்யம் மகாரண்யம், பெரிய காடு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல சொன்னா கூட மகத் ஆரண்யம் தான். மகத் தத்துவத்தை விளக்கக்கூடிய, மகத் தத்துவத்தை விளக்கக்கூடிய அரண்யம் மகாரண்யம்ங்கிறது. அந்த வாஸ்தவத்துல அந்த காடுங்கிறது உபனிஷத். அது ராமபத்ர தீட்சிதர் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். வாஸ்தவமா திருவிசநல்லூர்காரர் தானே அவர், திருவிசநல்லூர்காரர் ராமபத்ர தீட்சிதர், மகாராம பக்தர். மகாராம பக்தன்னா அவருடைய ராம பக்தியினுடைய அந்த லெவல் எது வரைக்கும் போயிருக்குன்னா, ராமன் சாபஸ்தவம், ராமனுடைய சாபம் இருக்கே, இந்த சாபத்தை பத்தி வில்ல பத்தியே ஸ்தோத்திரங்கள், ஒன்று ரெண்டு ஸ்தோத்திரம் இல்லை, நூத்துக்கணக்கான ஸ்தோத்திரங்கள் வில்ல பத்தி. ராம பாணஸ்தவம், ராமனுடைய பானத்தை பத்தி நூத்துக்கணக்கான ஸ்தோத்திரம். ராம கர்ண ரசாயனம் அப்படின்னு ராமனை பத்தி வேறுபட்ட ராமபக்தன் அவர் சொல்றார் ஒரு ஸ்லோகம். அடவி அப்படின்னு நம்ம சொல்றோமே, இப்ப ஆரண்யம் சொன்னேன் இல்லையா, இந்த ஆரண்யத்துக்குள்ள ராமர் புகுந்திருக்கார் அப்படின்னா ராமரே அங்க ஒரு கிளியா சொல்றார். ராமரையே கிளியா சொல்றது எப்படி சொல்றார்? வேதாந்த விப்ரமவனே விகித பிரச்சாரகா. வேதாந்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு விப்ரம வனம் இருக்காம். பாருங்கோ, நம்ம லோகத்தை விப்ரம வனம்னு சொல்றதுல நியாயம் உண்டு, இல்ல வேதத்தினுடைய கர்மகாண்டங்களை விப்ரமவனம் அப்படின்னு சொன்னாலும் நியாயம் உண்டு. விப்ரமவனம்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய காடுன்னு அர்த்தம். விப்ரமம்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய காடு, கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ராமபத்ர தீட்சிதர் வேதாந்தத்தை, என்னொரு வேதாந்தம் கன்ஃபியூஷனே இல்லாம தெளிவா இருக்கோ அந்த வேதாந்தத்தை போய் விப்ரமவனம்னு சொல்றார். சொல்றதுக்கு காரணம் இருக்கு. இந்த வேதாந்தம்ங்கிற அந்த விப்ரம வனத்தில விவித பிரச்சாரகா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு கிளி. அது என்ன பண்ணித்தான், அங்கிருந்து வேதாந்தம்ங்கிற அந்த வனத்திலேயே ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த அந்த கிளி காகுஸ்த வம்சம் அவத்தீரிய கதாபி கேலன்னு, கதாபி கேலன்னு. காகுஸ்தம் அப்படின்னு ஒரு வம்சம். இந்த காகுஸ்த வம்சத்தில, வம்சம்னா பரம்பரைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இவர் கவி, கவிங்கிறதுனாலேயே காவிய முறையில சொல்றார். வம்சங்கிறதுக்கு மூங்கில்னு அர்த்தம். வேதாந்தம்ங்கிற அந்த வனத்தில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த அந்த கிளி என்னைக்கோ எப்படியோ ஒரு நாளைக்கு கதாபி ஒரு எப்படியோ பை சான்ஸ் காகுஸ்தம் அப்படிங்கிற வம்சத்துல உட்கார்ந்தது, மூங்கில் மரத்துல உட்கார்ந்தது. இந்த கிளியை பிடிக்கிறதுக்கு சுலபமா எடுத்து வால்மீகி வால்மீகர வாகுதயா கிரகீதா. வால்மீகி அப்படிங்கிற வேடன், அந்த வேடன் கிட்ட போய் சொல்லாரா, நான் கிளிய பிடிக்க போறேன், அதுக்கு வலையை தாக்கோ. உடனே வேடன் கிட்ட வலை கத்தி எல்லாம் சுலபமா கிடைக்கும் இல்லையா, வேடன் வலையை கொடுத்தானா. அந்த வலைக்குத்தான் ராமாயணம்னு பேரா. அதுல வலைய நீங்க பார்த்தேன்னா, வலைய விரிச்சு பார்த்தேன்னா அதுல கண்ணியா இருக்கும் இல்லையா, பாக்ஸா இருக்கும் இல்லையா, 24,000 பாக்ஸஸ் இருக்காம். 24,000 பாக்ஸஸ். அத 7 மடிப்பா மடிச்சு வச்சிருக்கான். 500க்கும் மேல ஜாயின்ஸ் இருக்கான். அப்படி ஒரு கிளி, அப்படி ஒரு வலை, ராமாயணம்ங்கிற அந்த வலை. அந்த வலைய போட்டு கிளிய பிடிச்சார். கிளிய பிடிச்சிட்டு
இப்ப அவர் பிடிச்சு வச்சுட்டு அந்த கிளியை இவர் விடலாம்னு பார்த்தா அந்த கிளி விட மாட்டேங்கிறதா. எனக்கு என்ன பிடிச்சிட்டா இல்லையா, எனக்கு இருக்கிறதுக்கு இடத்த கொடுன்னு கேட்கறது கிளி. உடனே இவர் இடம் கொடுக்கிறார். சௌகரியமா என்னுடைய ஹிருதயத்துல வசிச்சுக்கோ. ஹிருத் பஞ்சரம் விசதி கஷ்டிதயம் சுகோமே. என்னுடைய ஹிருதயமாக கூடிய அந்த கூட்டுல நீ வாசம் பண்ணிக்கோ இப்படின்னு சொல்றத ஏன் நான் சொல்லிட்டு வந்தேன். சுகவத்து பாஷணம் குறியாது. கிளி பேசுற மாதிரி பேசணும். பிரபஞ்சத்தை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாக்குறத தெரியறது. அகங்கார மமதை மனுஷனுக்கு தான் ரூடமா இருக்கு, மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இந்த அகங்கார மமதை இல்லைங்கிறது. அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா கஜவத் ஸ்நானம் ஆச்சரேத். யானை ஸ்நானம் பண்ற மாதிரி ஸ்நானம் பண்ணணும். யானை குளிக்கிற மாதிரி குளிக்கணுமா? யானை குளிக்கிற மாதிரி குளிக்கணும்னா யானை குளிக்கிறது பார்த்துருக்கணும். இந்த பக்கத்துல அதே யானையே இல்லை இல்லையா? இருக்கா? ஆமா. ஆனை ஆனை ஆனையை சொல்லிட்டு பார்த்தா பிடியானையை கொண்டு, பிடியானைன்னா பெண் யானை, பெண்ணானையை கொண்டு வராதுகள். இங்க இருக்கிற கோவில் அம்புட்டுமே பெண்ணானை தான் இருக்கு. பெண்ணானையில ஆனையினுடைய கேட்டகரியிலே சேர்க்க முடியாது. ஆனைன்னா கொம்பன் தான், ஆணையான தான் ஆனை. அதுவும் மினிமம் ஒரு 4 பாகனையாவது குத்திருக்கணும். அப்பதான் அது ஆனை கேட்டகரியில சேர்த்துக்க முடியும். அப்புறம் இந்த மஸ்து காலம் சொல்றோம் இல்லையா, மத காலத்துல 2 பேரையாவது கொந்திருக்கணும். அப்பதான் ஆனை. அதாவது பூனை. பிடியானை, பெண் யானை எல்லாம் பூனை, ஆனை சொல்ல முடியாது. ஆனை இங்கெல்லாம் ஆனையே இல்லவும் இல்லை. நான் பார்த்தேன் கும்பகோணத்துல இருந்து இப்படி போறதா எங்கேயாவது ஒரு ஆனை கண்ணுக்கு மருந்துக்கு தென்படுறதாங்க. ஆனை மாதிரி ஸ்நானம் பண்ணலாம்னு சொல்றேன். எப்படின்னா நிறைய நேரம் ஜலத்துல நிற்கும். வாஸ்தவத்துல ஆனை எல்லாமே இந்த வீல், இந்த திமிங்கலம் இருக்கே அதனுடைய இதுதான், அதுல இருந்து வந்ததுதான் ஆனை எல்லாம். அதனாலே அது ஜலத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் யானைக்கு. ஜலத்துல நிறைய நேரம் இருக்கு, எவ்வளவு நேரம் வேணா யானை ஜலத்தில் இருந்துக்கும். அது மாதிரி ஸ்நானம் பண்ணுங்கிறது நல்ல ஸ்நானம், நீட்டா தேய்ச்சி ஸ்நானம் பண்ண. ஆனா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஆனை மாதிரி ஆயிடப்படாது. ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் யானை மாதிரி ஆயிடப்படாது. அது மண்ணை போட்டு தள்ளில போட்டுக்க முடியாது, அது மாதிரி ஆயிடப்படாது. பட் கஜவத்து ஸ்நானம் கூறிய ஸ்நானம் ஆச்சரியத்து. காகவத்து மைதுனம் சரேத். காக்கா பிரஜோத்பத்தி பண்ற மாதிரி என்ன லோகத்துல ஒருத்தன் கூட அது பார்த்திருக்க முடியாது. ரொம்ப ரகசியம். அது சொல்றது யாராவது அதை பார்த்துட்டாலும்னா 5 நாள் அவன் பிராணம் போயிடுவான். பார்க்க முடியாது. அப்படி சொல்றத இந்த பசுமாடு மாதிரி, பசுமாடு நாய் எல்லாம் பாருங்க எவ்வளவு டிட்டாச்சா இருக்கு தெரியுமா? மனுஷன் தான் ரொம்ப அட்டாச்சா இருக்கும். பசுமாடோ காளமாடோ நாய் கூட இந்த குழந்தைய பிரசவிக்கிறது, குழந்தைய பிரசவிச்சு 1 மாசம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுக்கறது நாய் எல்லாம். அதுக்கப்புறம் தள்ளி விட்டுறது. அதுக்கப்புறம் இதனுடைய ஆகாரத்தை குழந்தை எடுக்க வந்தாலே குழந்தைய பார்த்து உள்ளுந்து குறைக்கிறது. மாடு இருக்கு. மாடு 1 வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கும் கண்ணுக்கு. அதுக்கப்புறம் கண்ணுக்கு பால் கொடுக்காது. வந்தா மிதிச்சு விட்டுடும், கண்ணை மிதிச்சு விட்டுடும். அதுக்கப்புறம் இந்த கண்ணு வந்துதான் தள்ளி விட்டுறோம், பிடிச்சு வச்சுறது, பால் கொடுக்க மாட்டேங்கிறது. ஆனா மனுஷன் தான் தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டில் ஒழுந்தேன்னு இந்த பந்தங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கைய இழக்கிறான். அப்ப பந்தங்கள் எல்லாத்தையும் வெறுத்துடணுமா தான்? வெறுக்கவே விடாது. அப்படி சொல்லலை, யாரையுமே வெறுக்க சொல்லலை. அப்ப என்ன பண்ணணும் பந்தங்களுக்கு? இப்ப என்னன்னா தனக்குன்னு கொஞ்சம் டைம் வச்சுக்கணும். பந்தங்களுக்குள்ளேயே இருந்தாலும் எல்லாரும் இருக்கும், ஆனா எல்லாரும் தனி, நான் தனி இப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தான் இருக்கணும். அந்த இடத்துல அந்த அகங்கார மமத்தை நீங்கி இருக்கணும். அந்த அகங்கார மமத்தை நீங்கக்கூடிய ஸ்திதிக்குத்தான் பிரம்ம ஜானம்னு பேர். அந்த பிரம்ம ஜானத்தை வால்மீகி சொல்றத
தர்ம காம அர்த்தம் ஒரு பக்கத்துல சொல்லிட்டு தத்துவஜா, அந்த தத்துவத்துல ஸ்திரமா இருக்கார். இன்னொன்னு, தத்துவம் தத்துவம்னு சொல்றோம் இல்லையா, இப்ப எல்லாரும் சொல்றத தத்துவமா சொல்ற, தத்துவமா சொல்லுங்கோ இப்படின்னு சொல்றோம். தத்துவம்னா என்ன? அது துவம். தத்துவம் சொல்லல, நான் உங்களைத்தான் சொல்றேன். கேட்கக்கூடிய ஒரு தலைன்னு சொல்றேன், சொல்லப்பட்ட என்னை தான் சொல்றேன். இங்க வேற சொல்லவே இல்லை, புதுசா ஒண்ணுமே சொல்லலை. ராமர் சொல்றது தர்ம காமார்த்த தத்துவஜா ஸ்மிருதிமான் பிரதிபானவான் லௌகிகே சமயாச்சாரே கிருதகல்போ விசாரதா. அதுக்காக வேதம் தெரியும் வேதாந்தம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக உலகமே தெரியாது இருக்கவும் கூடாது. உலகத்துல வாழத்தான் வாழணும், உலகத்துல நன்னா வாழணும். ஆனா உலகத்துல வாழக்கூடிய ஓரோரோ க்ஷணமும் இந்த உலகத்தினுடைய இம்பர்மனன்சிய உணர்ந்துட்டே வாழணும். இதனுடைய அசாஸ்வதமான இந்த தன்மையை உணர்ந்துட்டே வாழணும். லோகம் எந்த அளவுக்கு சாஸ்வதம் இல்லாம இருக்கு என்கிறத நல்லா தெரிஞ்சுட்டு லோகத்துல வாழணும். இல்லாட்ட ஏமாந்துருவோம், இல்லாட்ட லோகம் நம்மளை ஏமாத்துறது கவுத்து விட்டுரும். அப்படியா சொல்ற அப்படின்னு கவுத்து விட்டுரும். உலகத்தை நம்பிட்டு இருக்க முடியாது. ஏன்னா the change is the constant thing in this world. உலகத்துல எது சாஸ்வதமா இருக்கு அப்படின்னு கேட்டலானா மாற்றம் என்கிறது சாஸ்வதமா இருக்கு. மாற்றத்தான் உலகத்துல மாறாம இருக்கு. அப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கிறத இன்னைக்கு வந்து நினைச்சுட்டு இருப்போம் உலகத்துல, அதே நாளைக்கு வரத்த அது கைவிட்டுடும். இன்னைக்கு இவா காப்பாத்துவா அவ காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஐயோ நான் இல்லாட்டா எங்காத்து மாமா என்ன பண்ணுவாரோ தெரியாதே இப்படின்னு மாமி கவலைப்படுவா. அதனாலே அவ பிரார்த்தனையே ஒரு கொஞ்சம் ஏஜெல்லாம் ஆனோடனே பிரார்த்தனையை எப்படி ஆரம்பிச்சிடும், பகவானே அவரை விட்டுட்டு என்ன வச்சு என்ன, அவரை தனியா விட்டுட்டு என்ன இருக்க வைக்காதே, அவருக்கு முன்னாடி நான் வந்துடணும், இல்ல அவர் எனக்கு முன்னாடி அவர் போனாலும் பரவாயில்லை, இப்படி இதெல்லாம் பிரார்த்தனை இருக்கும். இது வாஸ்தவத்துல இந்த பிரார்த்தனை பண்றது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மனோபாவம் அந்த இடத்துல பிரார்த்தனையா பகவான் கிட்ட வருது. ஆனா ஒண்ணு வாஸ்தவமா அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொக்கு கோபுரத்தை தாங்கிறது இல்லை. கொக்கு கோபுரத்தை தாங்கிறது இல்லை. நான் இல்லாம அவர் எப்படி இருப்பாரோ, நான் இல்லாம இவ எப்படி இருப்பாரோ, இந்த எண்ணம் எல்லாம் எத்தனை நாளை கேட்கும்னு கேட்டா இல்லைன்னு ஆகுறது வரைக்கும் தான் கேட்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா நல்லா தான் போகும், நல்லா போகும். யாருடைய அபாவமும் சரி, எந்த வஸ்துவனுடைய அபாவமும் சரி, யாருடைய வாழ்க்கையும் ஒன்னும் லௌகிகமா மாத்துறதே கிடையாது. வேணா ஒரு நேரம் சாப்பிடாம இருப்பேன், 2 நேரம் சாப்பிடாம இருப்பேன், இல்ல போட்டு 2 தான் சாப்பிடாம இருப்பேன். 3 நாள் ஆயிரத்தை பசிக்காதா? பசிக்கதானே செய், அழுதுன்னு இருப்பா. அது எங்க ஊர்ல சொல்வா, செத்தா 10 நாள் அழுவா. இந்த ஒப்பனாவே சொல்றது செத்தா 10 நாள் அழுவா. அதுக்கப்புறம் என்ன? அவ்வளவுதான். இப்போ இது இப்படி மாறிட்டு தானே இருக்கு. அப்போ உலகத்துல வாழணும்னா எப்படி வாழணும்னா லௌகிக்கே சமயாச்சாரே கிருத கல்போ விசாரதா, நல்லா தெரிஞ்சுட்டு வாழணும். லோகத்துல எப்படி வாழணும், லௌகிகத்துல இருக்கிறதுக்கு தனி சாமர்த்தியம் வேணும். காட்டுல போய் இருந்து தபஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லை, லோகத்தை விட்டுட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பெரிய தபஸ் இல்லை. ஆனா லோகத்துல இருந்துட்டே ஈஸ்வரன் அடையிறதுங்கிறது பெரிய விஷயம். சுவாமி விவேகானந்தா சொல்றார், எனக்கு இந்த ஆத்தியாத்மிகத்தையே ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்லாம இருக்கான் இல்லையா, லௌகிகத்திலேயே இருக்கான் இல்லையா, அவனை பார்க்கறத எனக்கு ரொம்ப பரிதாபம் தோணுறது. லௌகிகத்திலேயே இருக்கான் இல்லையா, அவனை பார்க்கறத பரிதாபம் தோணுது. அப்புறம் ஆத்தியாத்மிகமாவே இருந்து வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஏகாந்தமா போய் காட்டிலையோ மேட்டிலையோ மலையிலையோ போய் தபஸ் பண்றான் இல்லையா, அவனை பார்க்கறத எனக்கு அது ஐ ஃபீல் பிட்டி. அது என்ன புச்சம்னா என்ன சொல்லுவது, ஒரு அலட்சியம் சொல்லலாம். ஐயே அப்படிங்கிற இது இருக்கு இல்லையா,
அனுதாபம் இல்லை, ஐயோ பாவம், அதுதானே அனுதாபம். ஐயோ பாவம் அப்படிங்கிறது லௌகிகனை பார்க்கறது தோணும், ஈனமான ஒரு தினம் அப்படின்னு தோணுறது. ஏன்னா செல்ஃபிஷ்னஸ் வந்துட்ட. காட்டுக்கு போறதோ மேட்டுக்கு போறதோ அவன் செல்ஃபிஷா இருந்து போறான், அவனுக்கு மாத்திரம் அடையணும் சொல்லிட்டு போறான். ஆனா நான் யாரை மதிக்கிறேன் அப்படின்னா, லௌகிகத்திலேயே இருந்து அங்க இந்த ஆத்தியாத்மிக அனுபவத்தை அனுபவிக்கிறான் இல்லையா, அங்க லௌகிகத்தில் இருந்தாலும் ஈஸ்வரனுக்காக ஏற்கிறான் இல்லையா, லௌகிகத்தில் இருந்தாலும் பகவான் அடையணும்னு ஆசைப்படுறான் இல்லையா, அவனைத்தான் நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறான். வாஸ்தவம் அது, வாஸ்தவம் அது. காட்டுல போயிடலாம், இல்லைன்னா லௌகிகனாவே இருந்துடலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும் பேலன்சிங். லௌகிகத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், அதே அளவுக்கு ஈஸ்வர விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா எவ்வளவு ஒரு கடனை கட்ட முடியாததை கட்டுற மாதிரி என்ன இருக்கு. அந்த லௌகிகத்துல வாழறது எப்படி வாழணுங்கிறத காட்டுறார் ராமர். லௌகிகே சமயாச்சாரே கிருத கல்போ விசாரதா நிஸ்தந்திரீர பிரமத்தஸ்ச ஸ்வதோஷ பரதோஷவிது. ஒரு வார்த்தை போட்டார் வால்மீகி, ஸ்வதோஷ பரதோஷவிது. அவருக்கு தன்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறதும் மத்தவா கிட்ட என்ன குறை இருக்குங்கிறதும் நல்லா தெரியும். ஆனாலும் அதான் போட்டோம்னா மேல நம்ம சேர்த்துக்கணும். ஆனாலும் தன்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை வெளில காண்பிச்சுப்பார், பிரத்தியார்கிட்ட என்ன குறை இருக்கோ அது தெரிஞ்ச மாதிரியே காண்பிச்சுக்க மாட்டார். தன்கிட்ட இருந்த குறைய சொல்றார், தீரனா இருக்கேன் நான், என்னால முடியலையே இப்படி நல்லா அனுமான பார்த்து சொல்றார். சுக்ரீவன் கிட்ட 1000 குறை இருந்தது, பூசி மொழிகிட்டார். சுதோஷ பரதோஷ இது சாஸ்திரஜா கிருதஜா புருஷாந்தர கோவிதா. அது ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு என்னது வேணும் அப்படின்னா, அந்த இன்னமிட்டபிளா இருக்கப்பட்ட விட்டு விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிம்மதிதான் எல்லாருக்கும் வேண்டியிருக்கு. ஆனா சொல்லிக்கிறத எனக்கு இது இருந்தா போறோம், அது இருந்தா போறோம், அப்படி போறேன் இப்படி போறோம் எல்லாம் சொல்லிக்கிறத சொல்லுவா. ஆனா இந்த நிம்மதி தான் எல்லாருக்கும் பேசிக்கலி வேண்டியிருக்கு. என்ன கிடைக்கட்டும் கிடைக்காத போட்டும் இந்த நிம்மதின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அந்த திருப்திங்கிறது ஒண்ணு இருந்ததுன்னா அது அவனை பூர்ணனாக்கிறது. அதுக்குத்தான் புருஷாந்தர கோவிதான்னு பேரு. அந்த நிம்மதியை நல்லா அடைஞ்சிருக்க, நிம்மதியை நல்லா அனுபவிக்கிறார். ஆரோகே வினியே செய்வ யுக்தோ வாரணவாஜினா. குதிரை ஏறத்துக்கு ஆனை ஏறத்துக்கு எல்லாம் தெரிஞ்சவர். இப்படி சொல்லி அனசூயோ ஜிதக்ரோதா ந திருப்தோ நச்ச மத்சரி நாவஜ்ஞேயஸ்ச பூதானாம் நச்ச காலவசானுகா. சொல்றார், ஜிதேந்திரியன், ஜிதக்ரோதன், அனசூயன், யாரை பார்த்து பொறாமப்படாதவன். வாஸ்தவத்துல பார்த்தா யாரை பார்த்தும் பொறாமப்படுறதுக்கு முடியாதவன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒருத்தனை பார்த்து பொறாமப்படணும், ராமன் ஒருத்தனை பார்த்து பொறாமப்படணுமானா அவனுக்கு மேல ஒருத்தன் இருந்து ஏதாவது விஷயத்துல, சங்கீதத்திலேயோ கலையிலேயோ இல்லை சம்பாத்தியத்திலேயோ இல்லை குணத்திலேயோ இல்லை அழகிலேயோ எதுலையாவது ஒருத்தன் ராமனுக்கு மேலா ஒருத்தன் இருந்தா தானே அவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு இருக்கு. யாரு மேலேயும் பொறாமை இல்லை சொன்னார். ஜிதேந்திரியன் அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கு அப்புறம் சொல்றார், காலவசானுகா, காலத்துக்கு தன்னை வசப்படுத்தாதவன் அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இது பாருங்கோ. இந்த வார்த்தையை புரிஞ்சுட்டோமானா ஜாதகத்தை எடுத்துட்டு யாரும் ஜோசியக்காரன்ட்ட போக மாட்டான். யதாவது புரிஞ்சுட்டோமா? ஏன் ஜோசியக்காரன்ட்ட போறோம்? ஜோசியக்காரன்ட்ட போறதுக்கு காரணம் என்னுடைய டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தானே போறோம். டைம் தானே காலம், காலம் எப்படி இருக்குன்னு தானே காட்டுறதுக்கு போறான். இப்ப காலம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு காலம் நிர்ணயிக்கணுமா? என்னுடைய காலத்தை காலம் நிர்ணயிக்கணுமா? என்னுடைய காலத்தை நான் நிர்ணயிக்கணுமா? இந்த ரிலேட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ரிலேட்டிவ் ஃபேக்டர்ஸ் சொல்லப்பட்ட டைம், ஸ்பேஸ், நேம், ஃபார்ம், 4மே ரிலேட்டிவ். இது எல்லாமே என்ன நான் இருக்கேங்கிறதுனாலதான் இதெல்லாம் எதனுடைய ஆதாரத்தை இருக்கு? டைமோ, ஸ்பேஸோ, ஃபார்மோ, ஃபார்ம்னா ரூபமோ, அப்புறம் நேம் நாமம்,
இந்த நாம ரூபங்களும் சரி, அதே மாதிரி கால தேசங்களும் சரி, நம்ம சொல்றது பிராசங்கிக கொலோக்கியலா பேசுறத கூட காலதேச வர்த்தமானங்கள் எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்பா. அந்த காலதேசங்கள் சொல்றது ரிலேட்டிவ் விஷயத்த சொல்றது. ரிலேட்டிவ் தான் எதையோ சான்று இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இது எதை சான்று இருக்கு அப்படின்னா, காலமோ தேசமோ எல்லாம் நான் இல்லைங்கிற ஸ்திதியில, மனசு இல்லாத ஸ்திதியிலே காலமோ தேசமோ இருக்க மாட்டேங்கிறது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறத இப்ப டைம்ங்கிறது எந்த அளவுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு பாருங்க. எந்த அளவுக்கு ரிலேட்டிவ்க்கு உண்டான சம்ஸ்கிருத பதம் ஆபேட்சிகம். எதையோ சான்று இருக்கு. என்ன சான்று இருக்கு? டைம் ஆனாலும் சரி, ஸ்பேஸ் ஆனாலும் சரி, நான் நிச்சயிக்கிறது தான் டைம், நான் வைக்கிறது தான் இடம், நான் நினைக்கிறது, என்னுடைய கண்ட்ரோல்ல தான் டைம் காலம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தூங்கி எழுந்திருந்தாலே தெரிஞ்சுடுறது. தூங்கி எழுந்திருக்கிறதையே ஒரு மைல்டு ஸ்லீப் தான் எடுத்திருப்போம். ஒரு சேஃப் ஒரு நேப் எடுத்திருப்போம். ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவோம், அந்த நேப்புக்கு என்ன சொல்லுவோம், ஒரு மயக்கமா, ஒரு சின்ன தூக்கம், அதுதான் நேப்னு பேரு. அந்த நேப் எடுத்திருப்பா, அவ்வளவுதான். ஆனா என்ன, ஒரு 2 மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் கண்ணை அசைஞ்சிட்டு இருக்கும். அதுதான் கண் அசைந்திருக்கும். இந்த கண்ணு ஒரு 10 நிமிஷம் கண்ணு அசைந்திருக்கும். அதை 2 மணி நேரம் தூங்கின மாதிரி தோணும். அப்ப டைம்ங்கிறது எவ்வளவு ரிலேட்டிவா இருக்கு பாருங்க. கான்ஸ்டன்டா இல்லாம கான்ஸ்டன்டா இருக்குன்னா அந்த 10 நிமிஷமா தான் தூங்கிருக்கணும். ஆனா முழிச்சுக்கிறதையே 2 மணி நேரம் தூங்கின மாதிரி இருக்கே. சில நாளைக்கு 10 மணி நேரம் தூங்கிடுப்பா. இருந்தாலும் ஏந்திரிக்கிறத அதுக்குள்ளால பொழுது விழுந்துடுத்தா. இன்னொன்னு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்புறமா கண்ணை துறப்போம் அப்படின்னு பாக்குறத, இந்த 5 நிமிஷம் கணத்தை அலாரம் அடிச்சிருக்கோம். 4 மணிக்கு அலாரம் இருந்திருக்கும். அந்த 4 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே ஸ்னூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிருப்பா. தெரியாமக்கி ஸ்னூஸ் சில சமயத்துல ஆஃபா போயிடும். அப்புறம் அலாரம் அடிக்காது. சரி, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்புறமா துறப்போம் அப்படின்னு அந்த 5 நிமிஷம் பாக்குறத மணியை பார்த்தா 5 மணியா இருக்கும். 5 நிமிஷம் எப்படி 1 மணி நேரம் ஆச்சு? மனசுக்குள்ள 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்தது. வெளியில போன உடனே அது எப்படி 1 மணி நேரம் ஆச்சு? இதனாலதான் காலத்தை ரிலேட்டிவ் சொல்றோம். ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட், ரொம்ப தாத்காலிகம், ரொம்ப ஆபேட்சிகமா இருக்கு காலம். நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு காலம். நான் இருக்கிறதுனால தான் காலமே இருக்கு அப்படிங்கிறத, இந்த காலத்தை தன் வசப்படுத்திக்கணுமே ஒழிய தான் காலத்துக்கு வசமாயிடப்படாது. என்ன பண்றது சார், இப்ப கெட்ட நேரம் என்கிற பேச்சே வரப்படாது. இந்த பேச்சு வரப்படாது. நேரம் ஒன்றும் கெட்டதில்லை. நேரத்தை நன்னா பயன்படுத்திக்க தெரியாதுங்கிறதுனாலதான் அந்த நேரம் கெட்டதா மாறிடுச்சு. நேரம் கெட்டதில்லை. கெட்ட நேரம், நல்ல நேரம், ஜாதகம், சந்திராஷ்டமம், சூரிய நவமி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சந்திராஷ்டமம் எனக்கு அப்படின்ட்டு, சந்திராஷ்டமம் தான் யார்கிட்டயாவது சண்டை போடணும், சண்டை போட்டுருவோம் அப்படிங்கிறது மனசு பிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தோம். அந்த பிரமையில மனசு பிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தோம். இன்னைக்கு சந்திராஷ்டமம் தான், இன்னைக்கு யார்கிட்டயாவது சண்டை போட்டோம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தோம். காலத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் யார்கிட்டயுமே சண்டை போடலை. ஐயோ, இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஆச்சே, சண்டை போடணுமே அப்படின்ட்டு வெளியில கிளம்பி அடுத்தது வீணா மாம்பு எடுத்து சண்டை போட்டுட்டு திரும்பி வரப்பட்ட கேஸ் எல்லாம் கூட உண்டு. சந்திராஷ்டமம்னு நம் ஜோதிஷத்தை நம்பணும். என்ன, அது ஒரு சாஸ்திரம். சாஸ்திரத்தை நம்பணும். சாஸ்திரத்தை நம்பலைன்னா அவனுக்கு நாஸ்திகன்னு பேரு. சாஸ்திரத்தை நம்பணும். ஆனா அதே கதின்னு கடந்து விடக்கூடாது. கல்யாண விஷயம் கூட இன்னைக்கு எல்லாம் என்ன, எவ்வளவு புதுசா ட்ரெண்ட் வந்திருக்கு தெரியுமா? பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் 10 வயசு கல்யாணத்துக்கு வச்சுட்டு இருந்தாளா? பொண்ணுக்கு 10 வயசு, பையனுக்கு இப்போ ஜோசிக்காரன்ட்ட ஜாதகத்தை கொண்டு போனேன்னா, இந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாண வயசு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க அப்படிங்கிறத எந்த ஜோசிக்காரனுமே 10 வயசு கல்யாண வயசு சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாராவது சொல்றாளா 10 வயசு கல்யாணம் 10 வயசுல நடக்கும், 10 வயசுல கல்யாண யோகம் இருக்கு அப்படின்னு எந்த ஜோசிக்காரனும் சொல்றது இல்லை. ஜோசிக்காரன் சொல்றதை விட்டுருங்கோ. அந்த கம்ப்யூட்டர்ல போட்டு வருமே, அது எல்லாத்தையும் கொடுத்துடுறது, எல்லாத்தையும் கொடுத்துடுறது. இவன் எப்படி இருப்பேன்னு என்ன பண்ணுவேன் எல்லாம் கொடுக்கறத
அதுல கூட இந்த 10 வயசுல இவனுக்கு கல்யாணம், இவளுக்கு கல்யாணம் அப்படின்னு வர்றதில்லை. அப்போ இந்த ஜோதிஷமே ரூல்ஸுக்கெல்லாம் அபேட்சிச்சுண்டு அது சொல்றது இவனுக்கு 21க்கு அப்புறம் கல்யாண வயசு வருது. அதுதானே கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இது தெரிஞ்சுக்கிறது போய் ஜோதிஷர்கிட்ட போடுமா? அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, இவனுக்கு 30 வயசுக்கு மேல கல்யாணமே ஆகாது. கேட்டிருக்கோ? 30 வயசுக்கு மேல எனக்கு கல்யாணமே ஆகாது. அப்புறம் இன்னும் இந்த வயசுல இவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ எம்டிஆ, இப்போ வந்து எம்டிஆ இருக்கான்னா அடுத்தது போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆயிடுவான். இதெல்லாம் ஜாதகத்தில் எழுதி வச்சிருக்கு. அதுல அதுல ஷூன்னு எழுதி வச்சிருக்கு, கூன்னு எழுதி வச்சிருக்கு, ஷான்னு எழுதி வச்சிருக்கு, பூன்னு எழுதி வச்சிருக்கு. எம்டி, போர்ட் ஆஃப் டைரக்டர், பிஓடி, எம்டி இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு இல்லையா? அப்போ காலத்தை எப்படி வசப்படுத்துறது? காலத்துக்கு வசப்படாம எப்படி இருக்கிறது? காலத்துக்கு வசப்படாம எப்படி இருக்கிறது தான் ஆத்தியாத்மிகம் தான். தன்னை ஈஸ்வரன் கிட்ட கொடுக்கறத தவிர காலத்துக்கு வசப்படாம இருக்கிறதுக்கு வேற வழி இல்லை. இதுக்கு ஆதி உதாரணமே யாருன்னு கேட்டா மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயருக்கு 16 வயசு வரைக்கும் ஆயுசு அப்படிங்கிறத சொல்லியிருந்தா. வாஸ்தவம், 16 வயசு வரைக்கும் ஆயுசு. ஆனா தன்னை ஈஸ்வரன் கிட்ட கொடுத்தார், பரமேஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சார், அந்த ஆத்தியாத்மிகுள்ள போனார். அதுக்கப்புறம் காலம் என்கிற காலன் இல்லைன்னா யமன் எது வேணா வச்சுக்கோ, அவன் மார்க்கண்டேயனுடைய காலத்தை நிர்ணயிக்கலை. அவனுடைய காலம் அவன் கையில பரமேஸ்வர ஸ்வரூபத்தில் இருந்தது. அப்போ எப்போ ஒருத்தன் ஆத்தியாத்மிகனாக ஆகிறானோ, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள ஏறானோ, அப்பவே தெரிஞ்சுக்கணும் அவன் அவனுடைய காலத்தை கையில் எடுத்துட்டான். அவனுடைய காலத்தை இன்னொருத்தர் கிட்ட நிர்ணயிக்கிறதுக்கு கொடுக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்த ஜாதகத்திலே இவன் வந்து ஈஸ்வர சாட்சா்காரம் பண்ணுவது இருக்காது. அது ஜாதகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இவன் பக்தி உள்ளவனா இருப்பன் அப்படிங்கிறது வேணா சில ஜாதகத்துல இருக்கலாம். இப்ப குஜன் வந்து 12வது இடத்துல இருந்தது அப்படின்னா இவன் கொஞ்சம் வைராக்கியம் எல்லாம் இன்போனாவே இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வேண்டாம் சொல்லிக்கலாம். 6 நியமங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு தலைமுறையில எல்லாருக்குமே இப்படித்தானே இருந்தது. ஒரு தலைமுறையில நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆகார நியமத்தோட தான் இருந்தான். அப்ப எல்லாருக்குமே இந்த 12ல குஜன் உட்கார்ந்து இருந்ததுனால தானே, குஜன் இல்லை கேது, எல்லாருக்குமே இந்த 12ல கேது உட்கார்ந்து இருந்ததுனால தானே ஆகார நியமம் வந்தது. இவன் அது சொல்ற இப்ப புதுசா இவன் வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டான், ஹோட்டல் எல்லாம் சாப்பிட மாட்டான். 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே அப்படித்தானே இருந்தா இல்லையா? கொஞ்சம் லாஜிக் யோசிப்பார். இன்னொன்னு, எந்த ஜோதிஷன் கிட்டையும் போனாலும் 3 விஷயம் தான் அவளுக்கு நம்மளை ட்ராப் பண்றதுக்கு இருக்கு. நம்மள அதுல விழுந்துடுறோம். கொஞ்சம் விழாம ஜாக்கிரதையா நடக்கணும். இதெல்லாம் வாழ்க்கெல்லாம் போறது தப்புன்னு நான் சொல்லலை, எல்லாரும் பழைக்கணும், அது வேற விஷயம். ஆனா அந்த இடத்துல நம்மளை ஏமாத்தி இன்னொருத்தனை பழைக்க வைக்கப்படாது. அப்போ போறத ஃபர்ஸ்ட்ல கேட்பேன், அதாவது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இப்படித்தான் ஆரம்பிப்பேன், எல்லாம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் சரீர ஸ்டார்டிங் டு கஸ் ஊகிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். சரீர சிரமம் ஏதாவது இருக்கோ இப்படி கேள்வி வரும். உடனே யோசிப்பான், எல்லாருக்குள்ளே சரீர சிரமம் என்னைக்குமே உண்டு, என்னைக்குமே. அவன் யோசிக்கிறத ஆமா கொஞ்சம் இல்லாட்டாலுமே இருக்கு. அவரு பாவம் அவர் கேட்கறாருங்கிறதுக்காகவது மனசு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆமா கொஞ்சம் கால் வலி கை வலி எல்லாமே தான் இருக்கு. இருக்கு, அதான் கிரகத்துல அப்படித்தான் இருக்கு. என்னங்க அப்புறம் அடுத்தது பைனான்சியலி ஏதாவது தட்டுப்பாடு இருக்கும். எவனுக்கு பைனான்சியலி தட்டுப்பாடு இல்லாம இருக்கு லோகத்துல? இந்த அம்பானிட்டே கேட்டு 1 ரூபா எடுக்கிறதுக்கு இருக்காட்ட, எங்கிட்ட இப்ப 1 ரூபா இல்லையே, பிஏட்ட தான் கேட்கணும். அவனுக்கு செயல நிறுத்துறதுக்கு பைசா இருக்காது. அம்பானியவே கேட்டான். அது பைனான்சியலி தட்டுப்பாடு இருக்கும். ஆமா, இது 2. தேர்ட் ஒன் என்ன தெரியுமா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த 3ல ஏதே ஒண்ணு இருந்தா தான் எவனாவது ஜோசியன்ட்ட போவான். இந்த 3ல ஒண்ணுமே இல்லையே வச்சுக்கோ, யாருமே ஜோசியன்ட்ட போக மாட்டான்.
அப்போ இத மூணை இல்லாம பண்றதுக்கு என்ன வழின்னு கேட்டா, முதல்ல என்ன சொன்னேன், சரீரம் சிரமம் கொடுக்கறதோ அப்படின்னா, சரீரம் நான் அல்ல என்கிற அந்த எண்ணத்தில் இருந்தா சரீர சிரமம் அம்பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கட்டுமே. சரி, பணத்தட்டுப்பாடு இருக்கோ அப்படின்னு கேட்டா, திருப்தி என்கிற விஷயம் இருந்ததுன்னா தட்டுப்பாடு ஏன் வரப்போகுது? எதிர்ச்சா லாப சந்துஷ்டனா இருந்தா, குச்சையில என்ன ஜோசியப்படியா போயிட்டு இருந்தா எனக்கு லாட்டரி அடிக்குமா தான் பார்த்துட்டு இருந்தேன். மூணாவது சொன்னேன், மனசு கொஞ்சம் ஒரு கஷ்டத்தில் இருக்கோ அப்படின்னா, இந்த மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது மனச பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டோமானா மனசு ஏன் அப்புறம் கஷ்டப்பட போறது? இதுதான் நச்ச காலவசானுகா. காலத்தை கையில் எடுக்கிறதுன்னா விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடிக்கிறது தான் காலத்தை வசப்படுத்திக்கிறது. அப்புறம் அந்த காலத்தை பகவான் கிட்ட ஒப்படைச்ச மனசோட இருந்துட்டானா அவனுடைய வாழ்க்கைய அவன் டிசைன் பண்ணுவான். அது வரைக்கும் காலம் வாழ்க்கையை டிசைன் பண்ணும். எப்போ அவன் பகவான் கிட்ட தன்னை ஒப்படைச்சுட்டானோ இல்லை பகவான வேணுங்கிற அந்த எண்ணத்துல மாத்திரம் இருந்தானோ, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையும் அவனை சேர்ந்து இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையும் அவன் டிசைன் பண்ணுவான். டிசைன் பண்ணுவான். தபோவனம் பிரிவா இருந்தால் இல்லையா ஞானானந்த சுவாமிகள், அவளுக்கு ஒரு சிஷ்யா, சிஷ்யாளுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு பார்க்கணும். அப்போ ஜோசியன் கிட்ட போயிருக்கா, ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருக்கா. ஜாதகம் பொருத்தம் பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஜாதகத்துல குரு நீச்சனாயிருக்கு. உடனே இத சொல்றதுக்கு தபோவனம் பெரியவாள்கிட்ட சொல்றா. தபோவனம் பெரியவாள்கிட்ட சொல்றா, இவளுக்கு ஜாதகத்துல குரு நீச்சமா இருக்கு, குரு பலமா இருக்கு அப்படின்னாரு. இல்லையா? அப்போ நீங்க என்னதான் எடுத்துக்கோ, தன்னை ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஆனா அப்புறம் கிரக பலமேமி ஸ்ரீராம அனுகிரக பலமே பலமும். கிரகம் என்ன பண்ணிட்டு போறது? நவகிரகத்துக்கு அத பாடினார் தோளுடைய அந்த இவர் திருஞான சம்பந்தர் பாடுறத, அவை நல்ல 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 அடியார்களுக்கு அவை எப்பவுமே நல்லதா தான் இருக்குங்கிறத சொன்னார். என்ன பதிகம் அது? கோளூர் பதிகத்துல சொன்னார், அவை யாருக்கு நல்லதா இருக்கும்னா அடியார்களுக்கு எல்லாமே நல்லதா தான் இருக்கும். அதே அடியார்கள் சொன்னா அவளுக்கு கெட்டதே வராதான் வரும். சாமானிய லௌகிகனுக்கு வர்றதை விட கெடுதல் அடியார்களுக்கு வரும், பக்தனுக்கு வரும். ஆனா அந்த பக்தன் அதை கெடுதல் எடுத்துக்க மாட்டான், அதையும் பகவானுடைய அருள்னு எடுத்துப்பான். பர்செப்ஷன்ல தானே இருக்கு, எடுத்துக்கிறதுல தானே இருக்கு. சௌக்கியமா ஏசி ரூம்ல உட்காந்துன்றது மனசு கஷ்டப்படுறேனே எண்ணிட்டு இருந்து அப்பவும் கஷ்டம் தான். குடிசையில உட்காந்து நடு ரோட்ல தூங்குறா. தூங்கினதுக்கு அப்புறம் நடு ரோட்ல தூங்குறோமா ஏசியில தூங்குறோமாங்கிறது சத்தியமா தெரியாது. நான்கிறதே எனக்கு தெரியாதுங்கிறத, நான் ரோட்ல தூங்குறேன்னா ஆத்துல தூங்குறேன்னா காட்டுல தூங்குறேன்னா என்ன தெரியும்? எப்ப என்னவா தெரியும்? அப்போ தூங்குறது ஏன் ரோடுன்னோ ஏசி ரூம்னோ தெரிய மாட்டேங்கிறதுன்னா தன்னை இழந்து நிற்கக்கூடிய ஸ்திதி, தான்கிறது இல்லாத ஸ்திதி. அந்த தன்னை இழந்துட்டோமானா ஜாகிரத்திலையும் சரி சொப்னத்திலையும் சரி கவலையோ கஷ்டமோ வந்தா கூட அத கவலை கஷ்டம் எடுக்க மாட்டான், அத அனுகிரகம் கிருப்பை அப்படின்னு எடுத்துப்போம். இதை சொன்னார் ராமர் சொல்றத, நச்ச காலவசானுகா, அவர் ஒருபோதிலும் காலத்துக்கு தன்னை வசப்படுத்தினதே இல்லை இப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு விசாரம் போகணும். நியாயமா பார்த்தா போகணும். என்ன போகணும் அப்படின்னா 14 வருஷம் காட்டுக்கு போனாரே, அங்க சொல்றத இது தெய்வ சங்கல்பம்னு சொல்றாரே. அப்ப தெய்வ சங்கல்பம்னு சொல்லிட்டு காட்டுக்கும் போறார். இது காலத்தினுடைய வசம் லக்ஷ்மணா, இங்க உன்னுடைய பௌருஷம் எடுத்துக்காதே அப்படின்னு சொல்றாருன்னா, அங்க காலத்துக்கு தன்னை வசப்படுத்திக்கலை. அங்க இப்போ அது என்ன கொடுமைன்னா,
ராமனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு ராமன் இந்த கிரகங்கள் இங்க இருந்தது இல்லையா, இதனாலதான் ராமன் காட்டுக்கு போனான் அப்படி இதெல்லாம் சொல்றது உண்டு. இந்த ஜோதிஷம் படிக்கிறதுக்கு கிளாஸுக்கு போனேன்னு வச்சுக்கோ, முதல்ல அவ எடுக்கிறதே ராமனுடைய ஜாதகத்தை வச்சுதான் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பா. பாவம். அது அப்போ இதனாலதான் அவர் காட்டுக்கு போனார். எதுனாலே அவர் காட்டுக்கு போல, அவருக்கு வனத்துக்கு பிரவேசிக்கணுங்கிறது அவருடைய சங்கல்பம், அவர் வனத்துக்கு போனார். இதே ராவணனுடைய அந்த இதுக்கு அப்புறம், ராவணனுடைய ராவணத்துவத்தை நீக்கிறதுக்கு அப்புறம், இல்ல ராவணனுக்கும் அபயம் கொடுத்ததுக்கு அப்புறம், அப்படிதானே, ராவணனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அர்த்தம். ராவணனுக்கு அபயம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதே ராமன் என்ன சொல்றாரு அப்படி தெரியுமா? தெய்வ சம்பாதிதோ தோஷா மானுஷேன மயா அஜிதா. இந்த தோஷம் தெய்வத்தால வந்ததுதான், காலத்தால வந்ததுதான். ஆனா ஜெயிச்சது யாருன்னா மயாவும், நான் அத்தனைக்கு அங்க இடத்துல அந்த இடத்துல ராமன் நான் சொல்லிக்கிறதுல தப்பில்லை. காலவசானுகா நச்ச காலவசானுகா, காலத்துக்கு வசமாகலை. காலத்துக்கு வசப்பட்டவனை போல தன்னை காண்பிச்சுட்டார். இல்லை, காலத்துக்கு வசமானா எப்படி இருக்கணும் அதை காண்பிச்சுட்டார். ஆனா காலத்துக்கு வசமாகாமையே தான், காலத்துக்குள்ள ஒட்டாமலேயே தான், காலத்தால் அகப்படுத்த முடியாமலேயே தான் இருக்கார். அதனாலதானே பூத பவ்ய பவத் பிரபுன்னு சொல்றோம். பூத பவ்ய பவத் பிரபுமா இந்த தேசத்துல ராமன் இருந்தார், இந்த காலத்துல ராமர் இருந்தார், இந்த காலத்துல ராமர் இருக்கார், இனி உள்ள காலத்துல ராமர் இருக்க போறார் அப்படின்னு டிட்டர்மின் பண்ண முடியாம, டிஃபைன் பண்ண முடியாம, எந்த காலத்திலேயும் ராமன் உண்டு, எந்த தேசத்திலேயும் ராமன் உண்டு சொல்றதை விட ராமன் தான் எல்லா தேசமாகவும், ராமன் தான் எல்லா காலமாகவும் மாறி இருக்காரு அப்படின்னு சொல்றத, அந்த காலத்துக்கும் ஈஸ்வரத்தன்மையை கொடுத்துடுறது, அந்த தேசத்துக்கும் ஈஸ்வரத்தன்மையை கொடுத்துடுறது. அப்ப காலத்துக்கு ராமன் வசப்படுறது இல்லை, ராமனுக்கு காலம் வசப்பட்டு இருக்கு. அது ஒண்ணு நம்பிங்கோ, ராமனுக்கு எப்படி காலம் வசப்பட்டு இருக்கோ அதே மாதிரி ராமனை ஆசிரியக்கிறவர்களுக்கும் இந்த காலம் வசப்பட்டு இருக்கும். காலம் காலஸ்ச நாராயணா அப்படின்னு தான் வேதம் சொல்றது. காலத்தை வசப்படுத்தணும், ஆனா பரிகாரம் பண்ணணும், ஜோசிண்ட போகணும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மேலும் ஒரே ஒரு சின்ன விஷயம் கூட சொல்றேன். லௌகிக விஷயத்த என்ன பண்ணா கிடைக்கும், என்ன பண்ணா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்க வேண்டாம். லௌகிக விஷயத்துல, அதாவது சாதாரணமா கல்யாணம் ஆகுறதோ, குழந்தை பிறக்கிறதோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஐயோ என்ன பண்ணா ஆகும், என்ன பண்ணா எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. டெஸ்டினி இட் டிசைட்ஸ், பைபிள்ல சொல்லுது டெஸ்டினி இட் டிசைட்ஸ் அப்படின்பா. அந்த டெஸ்டினி ஆல்ரெடி ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்காக போட்டு வச்சிருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல போய் நடுவுல ஏறி கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பண்ணினா பகவான் அடைய முடியும், என்ன பண்ணா பகவான் அடைய முடியும்ன்றத தீவிரமா யோசிக்கணும். லௌகிகத்துல நீங்க பேசாம இருந்தா போற, ஏன்னா பழம் காய்ச்சது தான், அது பூ காயாச்சுன்னா அது கண்டிப்பா பழமாயி தானாவே கையில வந்து விழும். அதுதான் லௌகிகம். லௌகிகங்கிறது அவ்வளவு லௌகிக வஸ்து. லௌகிகத்துல அடையக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே அதுதான். எப்படி பூ காயாக மாறி காய் பழமாக வந்து தானா மரத்திலிருந்து உதிர்ந்து விழறதோ, இது மாதிரி நமக்கு இந்த நேரத்துல என்னென்ன தேவையோ அது எல்லாமே தானா வந்து விழுந்துக்கும். இதுக்காக கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கிடைக்க வேண்டியதான் கிடைக்க போறது. அதனால சொல்றது எப்படி தெரியுமா, வருவது தானே வரும், வருவது தானே வரும். இனி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வருவது தானே வரும். புரியுறதோ? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வருவது தானே வரும், மேலொന്നും வராதே. ஆனா ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் கஷ்டப்படணும், பகவான் அடையறதுக்கு. அதுக்கு பாடுபடணும். எப்படி பாடுபடணும்னு பரமஹம்சர் சொல்றார், லௌகிகாலுக்கு புரியும்படியாவே சொல்றார். 30 வருஷமா ஒரே கம்பெனிக்காக ராப்பகலா உழைச்சிருக்க. 30 வருஷமா, 30வது வருஷம் ராத்திரி அன்னைக்கு கூப்பிட்டு சொல்றான், நான் இறக்கமே இல்லாம சொல்றான், நாளையில இருந்து உனக்கு வேலை இல்லை. இன்னைக்கு கார்பரேட் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. கார்பரேட் எல்லாமே ஏதோ இருக்கிறத ரொம்ப இறக்கம் உள்ள ஜெனியர் அப்படி இதெல்லாம் தான் வெளியில இருந்து பார்த்தா சம்பளம் நிறைய கொடுக்குறா, பர்க்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஒண்ணும் கிடையாது. ஜாப் செக்யூரிட்டி அப்படி இப்படிம்பா.
யோசிச்சு பாருங்க, அந்த ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்றாளே, என்ன அர்த்தத்துல சொல்றா? எதுல செக்யூரிட்டி இருக்கு? எதுல செக்யூரிட்டி இருக்கு? எதுல விஸ்ராமம் எதுல இருக்கு? அடைக்கலம் எதிரி இருக்கு? ஜாப்ல எல்லாம் ஒரு செக்யூரிட்டி கிடையாது. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு இல்லையா, நாளையில இருந்து உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவேன். இல்லையா கொஞ்ச நேரம் பெஞ்சில் உட்காந்துவேன். ஸ்கூல்ல பெஞ்சில் உட்கார்ந்தது போறாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறான். ப்ராஜெக்ட் இல்லாத கேஸ்ல எல்லாம் ப்ராஜெக்ட் பெஞ்சில் உட்கார வைப்பாளாம். அப்புறம் ஒரு மாசம் பார்ப்பாளாம். பார்த்து ப்ராஜெக்ட் இல்லையே வச்சுக்கோ, அவனுக்கு ப்ராஜெக்டே வரதில்லையே வச்சுக்கோ, துரத்தி விட்டுருவாளாம். இறக்கமே இல்லாம. அது கூட அண்டர்லைன் பண்ணிக்கணும். 30 வருஷம் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றான், திடீர்னு அடுத்த நாளைக்கு பாக்குறத உனக்கு வேலை இல்லை போ அப்படின்னு சொல்றத ஃபைலா எடுத்துட்டு பரமஹம்சர் சொல்றார், கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஓரோரோ கடத்தெரு வழியா ஓரோரோ கடைக்கு மேலே எப்படி ஏறி இறங்கி வேலைக்காக ஒருத்தன் பாடுபட்டு தேடுவனோ அத மாதிரி ஈஸ்வரனை தேடணுங்க. அத மாதிரி ஈஸ்வரனை தேடணும். இன்னும் புரியாதவளுக்கு சொல்றார், என்ன கங்கக்கரை கூட்டு வரையா கேட்டார். கூட்டு போனார். கூட்டு போனோடனே அந்த கூட்டு போனவனுக்கு பாருங்க, கூட்டு போனவனுடைய கழுத்தை பிடிச்சு கங்கையில முக்கிட்டார். அவன் திணற, மூச்சு திணறி பரமஹம்சருடைய கையை தட்டி விட்டு, அப்பா ஏதோ சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? இப்படி தாண்டா ஈஸ்வரனை தேடணும். இந்த பலத்தோட தான் ஈஸ்வரனை தேடணும். என்னன்னா சம்சாரத்துக்குள்ள எவ்வளவுதான் நம்மள என்ன ஃபோர்ஸ் வந்து முக்கினாலும் அதுல இருந்து மீறிண்டு வரத்துக்குள்ள தைரியம் உனக்கு வேணும். அப்படிதான் ஈஸ்வரனை தேடணும். அந்த பகவானை அடையறதுக்கு பரிசிரமப்படணும். பகவான் அடையறதுக்கு நிறைய உழைக்கணும். ஆனா லௌகிக வஸ்துக்களை அடையறதுக்கு உழைக்க வேண்டாம். அந்த மார்க்கத்துல அம்பாட்டு அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிட்டு இருந்தா போயிடும். படிக்க வேண்டிய சமயத்துல படிச்சு, வேலை பார்க்க வேண்டிய சமயத்துல வேலை பார்த்து, இப்படி போயிட்டே இருந்தா எல்லாம் தானே வந்துடும். அப்பவும் ஏதாவது வல்லேது இருக்கா, அதை போய் பிடுங்கி வாங்குறதுக்கு பார்க்க வேண்டாம். வல்லைன்னு நிச்சயமா வல்லைங்கிறத ஆக்கியிருக்கு. அதை போய் நீ பகவான் கிட்ட இருந்து அதை பிடுங்கி வாங்கி, பகவானே உனக்கு இதை தரேன், பகவானே உனக்கு அதை தரேன், பகவானே எனக்கு நீ இதைத்தா, பகவானே பிசினஸ் மேன் ஆகி பிரகலாதன் சொல்றேன் நரசிம்ம பகவான் கிட்ட, பிரகலாதா உனக்கு என்னடா வேணும், பிரகலாதா உனக்கு என்னடா வேணும், பிரகலாதா உனக்கு என்னடா வேணும். பாரு பகவானே, லோகத்தில் உள்ள எல்லாரும் பிசினஸ் மேனா இருக்கான், நீ என்னை இந்த பிசினஸ் மேன் ஆக்கிடாது. என்ன நான் பண்ண பக்திக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டாயானா, அவன் வந்து பக்தன் அல்ல, வணிக் பிசினஸ் மேன். பக்தி பண்றது எதுக்குன்னு கேட்டா, பக்தி பண்றதுக்காக, அவ்வளவுதான். இதுக்காக பக்தி, அதுக்காக பக்தி, இது அடையறதுக்கு பக்தி, அதை அடையறதுக்கு பகவான் அடையறதுக்கு பக்தி. அது கூட 2ஆம் பட்சமா தான் நான் சொல்லுவேன். பக்திங்கிறது பக்திக்காகவே இருக்கணும். அப்படி காலத்துக்கு தன்னை வசப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழிதான். அப்புறம் எந்த காலமும் நம்மள ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ஏன்னா யமன் என்ன பண்ணிட முடியும்? மிருத்யுமே கரிஷ்யதி அப்படின்னு கேட்கிறா. லட்சுமி நரசிம்மர் இருக்க மிருத்யுக்கும் நோ கரிஷ்யதி, நம்மள மரணத்தால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. காலத்தால, மிருத்யுங்கிறது காலம் தான். ஜஸ்ட் மரணத்துக்கு மாத்திரம் மிருத்யுன்னு பேர் இல்லை. இந்த பிறந்த அன்னையில இருந்து கடைசியில போற வரைக்கும் ஒழுக்கப்பட்ட அந்த டைம் பீரியட் இருக்கே, அந்த டைம் பீரியடுக்கே மிருத்யுன்னு தான் பேர். ஏன்னா செத்து போறது இந்த அந்திம யாத்திரை, கடைசி யாத்திரைங்கிறது 4 பேரை தூக்கிட்டு போறா பாருங்கோ, அப்ப மாத்திரம் நடக்கிறது இல்லை அந்திம யாத்திரை. பிறந்த அன்னையில இருந்து அந்திம யாத்திரை ஆரம்பிச்சாச்சு. பிறந்த அன்னையில இருந்தே ஒரு வயசையும் தாண்டி தாண்டி போகிறத ரொம்ப செலிப்ரேட் பண்றோம். கேக்க கட்ட பண்றது, மெழுகுவத்தி அணைக்கிறது, பிரகாசத்தை அணைக்கிறது, எல்லாம் செலிப்ரேட் பண்றோம். ஆனா பகவானை அடைய வேண்டிய ஒரு வருஷம் தள்ளி போயிடுத்து, பகவானை அனுபவிக்க வேண்டிய ஒரு வருஷம் தள்ளி போயிடுத்து. இந்த ஒரு வருஷம் நீங்கி போகிறத எவ்வளவு ஆகோஷமா கொண்டாடுறோம். ஆனா வாஸ்தவமா அதை ஆகோஷிக்க வேண்டியது இல்லை, அழ வேண்டியது போயிடுதே. பகவானே பரமஹம்சர் ஓரோ நாளைக்கு ராத்திரி மொட்டை மாடியில ஏறி நின்றுட்டு அழுவராம், பகவானே இன்னைக்கு ஒரு நாள் போயிடுதே, ஒன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேனே அம்மா. காளி சாட்சாத்காரம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு ஒரு நாள் போயிடுதே, ஒன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேனே, இன்னைக்கு ஒரு நாள் போயிடுதே. அது மாதிரி ஓரோரோ வருஷமும்
அழுது அழுது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுதான் வாஸ்தவத்துல அழுது அழுது செலிப்ரேட் பண்ணணும். பர்த்டே செலிப்ரேட் பண்றதுன்னா அழுது அழுது செலிப்ரேட் பண்ணணும். கைக்குட்டி சிரிச்சு பாடி பாடி செலிப்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு யோகியதை ஆகலை. ஏன்னா ஈஸ்வரனை அடைஞ்சவன் கைகொட்டி ஆகோஷம் வச்சு பண்ணிக்கலாம். பகவான அடையலைங்கிற ஸ்திதி வந்தது வரைக்கும், ஞானம் கிடைக்கலைங்கிற ஸ்திதி வந்தது வரைக்கும், லௌகிகத்திலேதான் இருக்குங்கிற அந்த ஸ்திதி இருக்கிறது வரைக்கும், சுகத்துக்கத்துக்குள்ள ரெண்டு பக்கம், அந்த பக்கம் சுகம் சுகம் வந்து தட்டி விடுறது, உடனே அங்கே துக்கம் தட்டி விடுறது, உடனே சுகம் தட்டி விடுறது, உடனே துக்கம் தட்டி விடுறதுன்னு இந்த சுகத்துக்கத்துக்குள்ள இந்த துவந்துவங்களுக்குள்ள மோதில் இருக்கக்கூடிய ஒரு சம்சாரி என்ன தைரியத்துல கைகொட்டி ஆகோஷிக்கிறான்னு தெரியல. அதுல வேற ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. என்ன ஹாப்பி இங்க? ஒரு வருஷம் போயிடுத்தும், பகவான் அடைய வேண்டிய ஒரு 365 நாள் போயிடுத்தும். இனி மிச்சம் 10 நாளோ 10 வருஷமோ 15 வருஷமோ. சரி 15 வருஷம் இருக்கே, அந்த 15 வருஷத்துக்குள்ள ஒரு நாளைக்கு அடைஞ்சுடலாமே அப்படின்னு ஈஸியா விட்டுட்டோம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். பற்றுடைய அறியவருக்கு எளியவன் மற்றும் பற்று இல்லாதவருக்கு அறியா வித்தகன். 15 வருஷம் இருக்கே, பகவானை பிடிச்சுடலாமே. க்ஷணத்துக்கு க்ஷணம், ஓரோரோ க்ஷணமும் பகவானே உன்னை அடையணுமே, பகவானே உன்னை அடையணுமே, பகவானே உன்னை தெரிஞ்சுக்கணுமே, பகவானே உன்னை தெரிஞ்சுக்கணுமேங்கிறது ஏக்கம் இல்லாத போனா லைஃப் வாழ்க்கை வந்து ஏமாத்திட்டு போயிடும். ஏன்னா காலம் பகவான் தான் கால சுருகமா இருக்கிறத பகவானே சொல்றாரு, கால கலையதாமகம், நல்ல தள்ளி விட்டு இருக்கேன். துரிதிக்கிரமஹா காலஹா, அது தள்ளி விட்டு இருக்கு. தாண்டம் மீற முடியாமக்கே, அதிக்கிரமம் பண்ண முடியாமக்கே அதுவே நம்மள அக்கிரமம் பண்ணிட்டு தள்ளி விட்டு இருக்கு. அது ஏமாந்துட்டோமானா ஏமாற்றம் தான். பாருங்க, ஒண்ணுமில்லை. இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு ராமாயணம் அப்படின்னு கேட்கறதுக்கே 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம், 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் பகவானுடைய கிருபைங்கிறதுனால பகவான் முகமாக உட்கார வைக்கிறதுக்கு முடியறது இல்லையா? இந்த 24 மணி நேரத்துல இந்த 2 மணி நேரம் எப்படி போகும், 1.5 மணி நேரம் எப்படி போகும்னா 3 வார்த்தையில போயிடும். இப்போ இந்த 1.5 மணி நேரம் பகவான் அப்படிங்கிறத 3 வார்த்தையில போயிடுது. இது மாதிரி இல்லை வச்சுக்கோ, இல்ல இதோ சத்சங்கமோ ஏதோ அந்த 1.5 மணி நேரம் எப்படி போயிருக்கும்? 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் எப்படி அரட்டையிலேயே போயிடுத்தோ அதே மாதிரி அரட்டையிலேயே போயிருக்கும். அந்த அந்திம சுவாசம் விடக்கூடிய நேரத்துல நான் என்ன லாபம் சம்பாதிச்சேன் அப்படின்னு எடுத்து பார்த்தா 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் போட்டு 100 வருஷமே வாழட்டுமே, சதமானம் பகுதின்னு 100 வருஷமே வாழட்டும். 100 வருஷம் நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சானம் பண்ணேன், சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணேன், வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், நல்லா சம்பாதிச்சேன், நல்ல குழந்தைகளை பெற்றேன், குழந்தைகளுக்கு சம்பாதிச்சது எல்லாத்தையும் சேர்த்து வச்சது அவளுக்கு அப்படியே கரெக்டா யாருக்கும் சண்டை போட்டு காத்த ரீதியில பட்டுவாடா பண்ணேன், எல்லாம் பண்ணேன். உனக்கு என்ன பிரயோஜனம்? நிறைய படிச்சது வச்சு என்னாச்சு? படிச்சதை வச்சு ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை. ஏன்னா பரமஹம்சர் ஸ்கூலுக்கே போகல, பாடசாலைக்கும் போகல. இந்த அரிசி வாழைக்காய் படிப்பெல்லாம் எனக்கு வேண்டான்ட்ட. இந்த படிப்பை வச்சு பகவானை தெரிஞ்சுக்க முடியுமா? சித்திகள் அதுவும் வேண்டாம் தான். சித்திகளால பகவானை தெரிஞ்சுக்க முடியுமா? 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு விவேகானந்தர் கிட்ட கேட்டார் பரமஹம்சர். எனக்கு நிறைய சித்திகள் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அவருக்கு தந்துருட்டுமா கேட்டார். அவர் சொன்னார், இந்த சித்திகள் எல்லாம் கிடைச்சதுன்னா காளிய பார்க்க முடியுமா கேட்டார். 10 பைசாக்கு பார்க்க முடியாதுன்னு. வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க. அப்போ அந்த 100 வயசுல கடைசியில எவன் வந்து நிற்பன் அப்படின்னு சொல்ற வேலையில, ஏமா நீ தாராளமா நான் ஹாயா என்ன எடுத்துக்கோ, நான் ஹாயா இருக்கேன்
நான் நல்ல லாபத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணுமானா அந்த அந்த டைம்ல சொல்லக்கூடிய லாபம் படிப்போ செல்வமோ குலமோ ஒண்ணும் இல்லை. அந்த அந்த டைம்ல என்னால சொல்ல முடியுங்கிற லாபம் ஈஸ்வர லாபம் மாத்திரம் தான். அந்த ஈஸ்வர லாபம் அடையாம போனோம்னா பகவானும் சரி வந்து நிற்கக்கூடிய யமனும் சரி பரிகாசம் பண்ணிட்டு சீப்பா. தன நஷ்டம் மானஹானின்னு சொல்றவா இல்லையா? தன நஷ்டம் மானஹானி. இந்த மானஹானி எந்த நடக்கிறது தெரியுமோ? கடைசி நேரத்துல பகவான் அடையாமைக்கு யமன் வந்து பாசத்தை போட்டு கழுத்துல போட்டு வந்து இழுக்கிறத அப்படின்னு வச்சு போலேன். பாசத்துல யமன் வந்து பாசத்தை போட்டு இழுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பாசம் சொந்தக்கார பந்துக்கள் கிட்ட நம்ம வச்சிருக்கப்பட்ட பாசம் தான் நம்மளுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கு. இல்லை சரீரத்து மேல வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பற்று அதுதான் நம்மளுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கு. அப்போ அந்த சமயம் யமன் வந்து பாசம் போடுறத இந்த மானஹானி அப்படிங்கிறது என்னன்னா யமன் வந்து சிரிப்பன். உயர்ந்த ஜென்மா கிடைச்சதேடா உனக்கு, மனுஷ ஜென்மா கிடைச்சதேடா உனக்கு, பகவான் அடைய முடியுங்கிற ஜென்மா கிடைச்சதேடா உனக்கு, அதுலேயும் பும்ஸ்துவம் இல்லை அதுலேயும் விப்ரத்துவம் கிடைச்சதேடா உனக்கு, அதுல நிறைய சத்சங்கம் கிடைச்சதேடா உனக்கு, இன்னும் நீ அந்த பகவான் அடையாமக்கி திருப்பி என்ன வர வச்சுட்டியே அப்படின்னு பரிகாசம் பண்ணிட்டு சிரிக்கும். யாராவது நம்மள பரிகாசம் பண்ணா நமக்கு கோபம் எப்படி வரும்? பரிகாசம் பண்றச்ச இல்லையா? நம்மள யாராவது கேலி பண்ணா எப்படி கோபம் வரும்? அந்த சமயத்துல கோபம் வராது, வெறுப்பு வரும். வெறுப்பு வரும். எதுல வெறுப்பு வரும் தெரியுமா? எங்கிட்டயே வெறுப்பு வரும், நம்ம கிட்டயே வெறுப்பு வரும். ஒரு க்ஷணம் அது ஞானேஸ்வர மாவுலி சமாதி சமாதி உட்கார வைக்கிறது யாருன்னா ஒரு கைய அவருடைய அண்ணா நிவர்த்தி தேவர் பிடிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு கைய சாட்சாத் பாண்டரகன் பிடிச்சு ஆனந்தியில அவரை சமாதியில உட்கார வைக்கிறார். உட்கார வைக்கிறத பாண்டரகன் சொல்றாரா, ஞானேஸ்வர மாவுலி சமாதி ஆகிறது அவருக்கு 21 வயசு தான் ஆச்சு. 21 வயசுல சமாதி ஆகிறது. 10-15 வயசுல ஆயிருக்கணும். பாண்டரகன் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டார். இதுடா அப்படின்னு சொன்னார். உதிச்ச ஓரோரோ க்ஷணத்தையும் உண்மையா ஒழுங்கா பயன்படுத்துறான் என்னுடைய ஞானேஸ்வரன் அப்படின்னா. உதிச்ச ஓரோரோ க்ஷணத்தையும் எப்படி ஒழுங்கா சரியா தவறாம பயன்படுத்துறது அப்படின்னா அந்த ஓரோரோ க்ஷணத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணதுதான் சரியா பயன்படுத்துறது. அது அந்த 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 மெச்சூரிட்டி இல்லாத டைம்ல அந்த விவரம் இல்லாத வயசுல எப்படியோ போயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் குடும்பம் அப்படின்னு ஒண்ணு உள்ள ஏறுறதுக்கு முன்னாடி பரமஹம்சர் சொல்றார், குடும்பத்துக்குள்ள ஏறுறதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டோம். ஈஸ்வரனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்தில் ஏறணும். ஈஸ்வரன் லாபம் இல்லாம குடும்பத்தில் ஏறணும்னா குடும்பம் ஒழுங்கிடும். ஆனா ஈஸ்வரனை தெரிஞ்சுட்டு குடும்பத்துல ஏறிட்டோம்னா குடும்பம் ஒழுங்காது, பற்றுறது இல்லாம இருக்கலாம், ஆனா நல்லா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில ஒரு ஒரு கடைசி காலம் போகிற காலத்திலேயாவது பகவான நினைப்போம் அப்படின்னா யாருக்கும் இந்த போகிற காலம் அப்படிங்கிறது தனக்கு இது போகிற காலம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு இல்லை. போகிற காலம் தான் 70 வயசு வச்சுக்காதீங்க, 25 வயசுல இருந்து போகிற காலம் தான். என்னைக்கு எப்போ எப்படின்னு யாருக்கு தெரியும்? இப்ப நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், இந்த சொல்லிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே வெளியில போகப்பட்ட பூச்சி உள்ள போலேன்னா போச்சு இல்லையா? ஓ என்ன இதுதான் ஆச்சரியம்னு சொன்னார் தர்மபுத்திர ரிக்ஷ பிரശ്നத்துல. எல்லாரும் தான் சிரஞ்சீவியும் நினைச்சுட்டு இருக்க, நான் சிரஞ்சீவியா இருக்க போறேன், தான் 100 நாள் ஆயுசுல வாழ போறேன் அப்படின்னு தப்பா எண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னைக்கு வந்து கூப்பிட்டா தயாரா இருக்கிறதுக்கு யாருக்கும் தயாரில்லை, யாரும் தயாரில்லை. இது என்னுடைய கடைசி காலம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பயம். அந்த பயத்தை நீக்கணும். அந்த பயத்தை நீக்கிறதுக்குத்தான் காலத்தை பகவான் கிட்ட கொடுத்துடணும். இந்த காலத்தை பகவான் கிட்ட கொடுத்துட்டோமானா அப்புறம் காலம் பூரா பகவானுடைய காலம் ஆயிடுமே ஒழிய அந்த பகவானுக்கு ஆரம்பமும் இல்லை கடைசியும் இல்லையும் கிடைச்ச கடைசி காலம் ஏது, ஆரம்ப காலம் ஏது? பகவானுடைய காலம்.
அப்போ ஓரோரோ க்ஷணமும் ஓரோரோ க்ஷணமும் ஓரோரோ க்ஷணமும் ராமனையே நினைச்சுண்டு ராமனையே நினைச்சுண்டு ராமனையே நினைச்சுண்டு அந்த ஸ்மரணையிலேயே இருந்துட்டோமானா அது காலம் அப்புறம் கடைசி காலம்னும் ஆரம்ப காலம்னும் இல்லாம அது பூரா ராம காலம் ஆயிடும். இப்படி காலத்தை ஜெயிக்கிறது சொல்லி இன்னைக்கு வச்சுப்போம். மேல நாளைக்கு பார்க்கலாம்.